வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படுவதாக. இந்த இரவு வேளையில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், உயிர்ப்பிக்கப்படுவதாக. மரணம் இருக்கிற இடங்கள் மாற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். இப்பொழுதே இப்பொழுதே உயிர்த்தெழுந்த வல்லமை கடந்து வந்து கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. அலை அலையாக உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக உம்முடைய பிள்ளைகளை நான் வரவேற்கிறேன் இப்பொழுது. ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி 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 நன்றி. விடுதலைகள் நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி. ஆவிக்குரிய மண்டலத்தில் ஒரு விடுதலை, ஹல்லேலூயா, ஒரு இடைவெளி உண்டாக்கப்படுகிறது. பிசாசு வைத்த எல்லா திட்டங்களும், எல்லா யோசனைகளும், எல்லா வழிமுறைகளும், எல்லா வியாக்கியானங்களும் இயேசுவின் இரத்தத்தினாலே முறியடிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஓ நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. உம்முடைய இரத்தத்துக்காய் நன்றி, உம்முடைய இரத்தத்துக்காய் நன்றி. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, எத்தனை பெரியவர். ஹல்லேலூயா. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்துக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவே. உமக்கு நன்றி. Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய நிஜத்திற்குள்ளாய் நாங்கள் ஜீவிக்கிறவர்கள். கற்பனை அல்ல, யூகம் அல்ல, எந்த அபிப்பிராயமும் அல்ல, நிஜத்திற்குள்ளாய் நாங்கள் ஜீவிக்கிறவர்கள். இயேசுவே அந்த நிஜம், இயேசுவே எங்களுக்குள் ஜீவிக்கிற மகிமையின் நம்பிக்கையானவர். ஹல்லேலூயா. எங்களுக்குள் இருக்கிற மகிமையின் நம்பிக்கையானவர். நன்றி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, பிரசன்னத்துக்காய் நன்றி, உடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி 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 ஆவியானவரே. ஹல்லேலூயா. சத்தியத்திற்குள் நடத்துகிறவர், சகல சத்தியத்திற்குள் எங்களை நடத்துங்கப்பா. கர்த்தரே ஆவியானவர் என்றால் ஆவியானவர், சத்தியத்தின் ஆவியானவர், எங்களுக்குள் இருக்கிறவர், சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை நடத்துகிறார். அப்பா, சில சத்தியங்களினாலே கீழ்ப்படிய முடியும், சில சத்தியங்கள் முடியாது என்ற நிலைமை எங்களுக்கு இல்லை. எங்களுக்குள் சத்தியமாயும் கிருபையாயும் வந்தவர், நியாய பிரமாணத்தின் வல்லமையை உடைத்தவர், கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கும்படி எங்களுக்காக மரித்தும் உயிரோடு எழுந்தவர், இன்று எங்களுக்கு பாவத்தின் மேல் ஆளுகையை கொடுத்திருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். ஓ நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. ஒருவர் கூட பாவத்துக்கு அடிமைகளாக ஜீவிக்க முடியாதையா. ஹல்லேலூயா. நன்றி. அந்த அடிமைத்தனத்தின் வல்லமை முறியடிக்கப்பட்டது, உடைக்கப்பட்டது, எடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ராத்திரி வேளையில் சத்தியத்தை எங்கள் இருதயத்தில் சொருகுங்க தெய்வமே. ஆவியினாலே எங்களுடைய இருதயமாகிய பலகைகளில் எழுதுங்கப்பா. அப்பா எழுதுங்க என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் எங்களை வெறுமையாக்குகிறோம். வந்த பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய சரீரங்கள் சுகமாகட்டும். இயேசுவே உம்முடைய வல்லமையினால் சுகமாகட்டும். மனநிலைமையில் ஒரு விடுதலை, தெளிவு உண்டாகட்டும். ஆவியில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஜெப வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். சத்தியத்தை அறிவதில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். சமூகத்திலே வருவதற்கு ஒரு மனதில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். கணவன் மனைவி ஐக்கியத்தில் விடுதலை உண்டாகட்டும். அப்பா, பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஒரு மனம் கட்டவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். ஒரு மனம் கட்டவிழ்க்கப்படுவதாக. சத்தியத்தின் நிமித்தம் ஒருமனப்பட்டவர்களாகி கவனமாய் உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற சபையாய், உணர்வு பெற்றவர்களாய், கடந்து போகிற சந்தோஷத்துக்குரிய மக்களாய் நான் சபையை ஆசீர்வதிக்கிறேன். மகிமை உமக்கே உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு நன்றியை கொடுத்து விடலாமா? ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன்? ஆமென். அப்படியே அமைதியாக ஆண்டோடைய பிரசன்னத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஆமென். விடுதலைகளை, சுகத்தை, சௌக்கியத்தை, சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். ஆமென். நான் வந்திருக்கிற ஒருவர் கூட பலவீனத்தோடு சுகவீனத்தோடு தொடர்ந்து சத்தியத்தை கேட்கக்கூடாதபடி கர்த்தர் இறங்கி என்ன செய்கிறார்? விடுதலை செய்கிறார். ஆமென். எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கொலோசியர் 3வது அதிகாரம். விரைவாக ஒருவர் எழுந்து நின்று தமிழிலே தெளிவாக நிறுத்தி நிதானமாக வாசிக்கும்படியே கேட்கிறேன். கொலோசியர் 3:1 14வது வசனம் வரை. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை. சகோதரி அப்படியே இருங்க. எல்லாரும் எடுத்து வைத்துக் கொண்டீர்களா?
எல்லாரும் வாசிக்கலாமா? சகோதரோடு சேர்ந்து வாசிக்கலாமா? சத்தமாக வாசிக்கலாமா? எந்த பாஷையில் நீங்கள் வேதாகமங்களை வைத்திருந்தாலும் வாசிக்கலாம். ஒருமனப்பட்டவர்களா, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசுத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அடித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பை சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்குப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புற ஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடுண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உட்காருங்கள்மா. 3 முறை தரித்து கொள்வதை பற்றி இப்பொழுது வாசித்ததில் நினைவுபடுத்தும்படியாய் நான் சொல்லுகிறேன். 3 முறை. முதலாவது 10வது வசனம் பார்த்தீர்கள் அல்லவா? எப்பொழுதுமே நாம் பார்க்கிற வசனம் தரித்து கொண்டிருக்கிறீர்களே பார்த்தோம். பிறகு 12வது வசனம் பார்த்தீங்களா? தரித்து கொண்டு வந்திருக்கிறதா? 14வது வசனம் தரித்து கொள்ளுங்கள். ஆமென். என்னை பாருங்கள், முக்கியமான ஒரு குறிப்பு. தரித்து கொள்ள நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். ஆமென். தரித்து கொள்ள தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அப்படி என்றால் இந்த தெரிந்து கொள்ளுதலே அவருடைய கிருபை, நம்முடைய தகுதியில் இல்லை. அப்படி என்றால் தரித்து கொண்டீர்களே என்ற அந்த வார்த்தையும் யூ ஆர் பீயிங் ரினியூட் ஆர் யூ ஆர் பீயிங் டிரான்ஸ்ஃபார்ம்ட் என்ற அந்த வார்த்தையின் அடிப்படையில் பேசுவேன் என்றால் யூ ஆர் கெட்டிங் டிரான்ஸ்ஃபார்ம்ட் இன்டு அ நியூ பர்சன். ஆண்டவருக்குள்ளாக இந்த புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே என்பது பாஸ்டன்ஸ் அல்ல. எதை வைத்து பாஸ்டன்ஸ் என்று சொன்னேன்? ஏற்கனவே நடந்ததை வைத்து சொன்னேன். ஆனால் அது முடிவடையவில்லை, நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை புரிந்து கொள்கிறேன்? ஒரு காரியத்தை தேவன் நமக்குள் ஆரம்பித்த பிறகு அந்த வாஞ்சையை, அதற்கேற்ற விருப்பத்தை, சரியான வார்த்தை சொல்வேன் என்றால் கொடுத்து நம்மை நடத்தி அந்த புதிய மனிதனுக்குரிய அந்த சாயல் அவருடைய சாயல் என்பதினாலே அந்த பூரணத்தை நாம் அடையும்படி. எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? We are moving forward, we are in a process, we are going towards that destiny. அந்த புதிய மனிதனே தேவனுடைய சாயலுக்கொப்பாய் சிருஷ்டிக்கப்பட்டவன். அப்படி என்றால் தேவனுடைய சாயல் பரிபூர்ணமான பரிசுத்தத்தின் நீதியின் சாயல். அப்படி என்றால் அதை தரித்து கொள்ளும்படி நம்மை தெரிந்து கொண்டவர் இப்பொழுது அதை அடையும்படி என்ன செய்கிறார்? நடத்துகிறார். எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? தெரிந்து கொள்ளுதல் அவரால் வந்தபடியினால் அது முழுமையானது, பூரணமானது, நிறைவானது. அதனால்தான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி என்ற அந்த வார்த்தை பூரணமானது. எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? அரை குறையான சிருஷ்டிப்பு அல்ல, குறைவுள்ளதும் அல்ல, நிறைவான, பூரணமான, பரிபூர்ணமான தேவனுடைய சாயலுக்கொப்பான சிருஷ்டிப்பு.
ஆனால் நான் சொன்னது போலவே சிந்தனையானது ஒரு ராத்திரியில் என்ன செய்வதில்லை, மாறுவதில்லை. ஏனென்றால் அது என்னுடையது. நானே சிந்தனைக்கு என்ன செய்கிறேன், அதிகாரியாய் இருக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். ஏனென்றால் எனக்கு பிரதானமானதே என்னுடைய சிந்தனை. எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? ஆத்துமா என்ற நானே உண்மையான மனிதன், உண்மையான மனுஷி. அதை தேவன் ஒரு காலம் பலவந்தப்படுத்தி மாற்ற மாட்டார். ஏனென்றால் நமக்குள் சுய சித்தத்தை சிருஷ்டித்தவரும் தேவனை. இல்லையென்றால் நாம் எல்லாரும் பொம்மைகளாயிருப்போம். தேவன் அப்படி ஒருவரையும் சிருஷ்டிக்கவில்லை. அதனால்தான் ஒரே ராத்திரியில் காரியங்கள் சிந்தனையில் மாறுவது இல்லை. தேவனுக்குள் ஆவியில் நான் பெற்றுக்கொள்ளுகிற காரியங்களுக்கு என்னை விட்டு கொடுக்கும் பொழுது தேவன் என்னை மறுரூபப்படுத்துகிறார், மறுரூபமாக்குகிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? என் சிந்தனை புதிதாக்கப்படுகிறது. மறுரூபம் என்ற வார்த்தைக்கு மறுபடியும் பேசியிருக்கிறேன், ஞானமுள்ளவர்கள் பெற்றுக்கொள்வீர்கள். மறுரூபம் என்றால் என்ன அர்த்தம்? வேறே ரூபம். அப்படி என்றால் சரீரத்தில் வேறே ரூபம் வருவதில்லை, ஆனால் நம்முடைய சிந்தனையில் ரூபப்படுகிறோம், வேறே ரூபம் எடுத்துக்கொள்கிறோம். ஏனென்றால் சத்தியம் நம்முடைய சிந்தனையை செதுக்குகிறது. எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? இதைத்தான் நான் சொன்னேன். ஒரு காரியத்தை அடையும்படியாக ஏற்கனவே நமக்குள் ஒரு தரிப்பை கொடுக்கவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அதற்கு நாம் ஆமென் என்று சொன்னோம். ஏனென்றால் சுவிசேஷத்தில் ஒரு புதிய மார்க்கத்தை இயேசு நமக்கு வெளிப்படுத்தின பொழுது நாம் ஆமென் சொன்னதற்கு காரணம் நம்முடைய விசுவாசம். நாம் அதை கேள்விப்பட்ட பொழுது விசுவாசித்து ஆமென் என்று சொன்ன பொழுதே அந்த தெரிந்தெடுப்பு நமக்கு சொந்தமானது, விலையேற பெற்றது, மனுஷனால் முடியாதது, மனுஷ பலத்தால் சாதிக்கவே முடியாதது, தேவனால் வந்த நீதி. ஆமென். நீதி என்ற அந்த வார்த்தை பரிபூர்ணமான தேவனுடைய தற்சொரூபத்தின் வார்த்தை. ஏனென்றால் தேவன் ஒருவரே நீதி உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், பூரணமானவர். அப்படி என்றால் இதற்குரிய சாயலை நான் பெற என்னுடைய சுய பலத்தாலோ ஞானத்தாலோ பக்தியினாலோ சடங்கினாலோ நியாய பிரமாணத்தை பின்பற்றுவதினாலோ முடியாது. எத்தனை பேர் கேட்டீர்கள்? நிறுத்தி பேசிக் கொண்டிருக்கிறேன். நிதானமாக பின்பற்றுவது மாத்திரமல்ல, எழுதி வைத்து கொள்ள முடியும் என்றாலும் எழுதி வைத்துக் கொள்ளும்படியாய், நினைவுபடுத்தும்படியாய் பேசுகிறேன். கவனிங்கள். இப்படிப்பட்ட காரியத்தை எனக்காக இயேசு சாதித்து கொடுத்தபடினால் நான் பெற்றுக்கொண்ட இந்த தரிப்பே விசுவாசத்தினால் வந்தது. ஆமென். அதனால் பரிசுத்தம் என்ற அந்த வார்த்தை ஒரு ஆரம்பம். எத்தனை பேர் கேட்டீர்கள்? You are not going to become holy, but you are already holy because of what Jesus has done on the cross. சிலுவையில் இயேசு செய்ததின் அடிப்படையில் நீங்களும் நானும் ஆரம்பித்த விதமே பரிசுத்தத்தின் ஆரம்பம். So never ever think holiness is going to be imparted to you while you are walking with the Lord on day-to-day basis. No. ஒவ்வொரு நாளும் தேவனோடு நடக்கும் பொழுது பரிசுத்தமானது பகிர்ந்தளிக்கப்படும் என்றெல்லாம் நினையாதிருங்கள். பரிசுத்தத்தில் தான் நம்முடைய சிருஷ்டிப்பே ஆரம்பித்தது. ஆனால் இன்று நான் தொடர்ந்து அந்த பரிசுத்தத்தில் நடக்க நான் வாஞ்சிப்பதற்கு காரணம், எனக்குள் வந்த ஆவியானவர் ஒரு புதிய எஜமான், புதிய வாஞ்சைகளை எனக்கு கொடுக்கிறவர். ஏனென்றால் தேவனுடைய சாயலின் படி வந்த அந்த சிருஷ்டிப்பை, புதிய மனுஷனின் சிருஷ்டிப்பு என்றால் அதற்குரிய விருப்பங்களை அவரே காட்டுகிறார், இல்லையா? ஏனென்றால் தேவனுடைய சாயலுக்கு அடுத்த காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் எடுத்து கொடுக்கவில்லை என்றால் நமக்கு புரியாது. தேவனுடைய சிந்தையை அறிந்தவர் ஆவியானவர் மட்டுமே. அவர் ஒருவர் தான் தேவனுடைய எண்ணங்களை நமக்குள் பகிர்ந்தளிக்க முடியும். அப்போ அந்த சாயலுக்குரிய எண்ணங்களை, இந்த சாயலுக்குரிய முடிவுகளை, இந்த சாயலுக்குரிய வார்த்தைகளை, அந்த சாயலுக்குரிய அந்த ருசியை, அந்த வாஞ்சை, விருப்பத்தை அவரே நமக்குள் உண்டு பண்ணுகிறார். அதனால் தான் we are going towards that destiny. ஏனென்றால் பரிசுத்தத்தில் ஆரம்பித்தவர்கள் பரிசுத்தத்தில் நடக்க கற்றுக்கொள்ளுகிறார்கள். அதுதான் sanctification. ஆமென். சுத்திகரிப்பை ஏன் நான் கற்றுக்கொண்டேன் தெரியுமா? சுத்தம் என்ன என்று எனக்கு ஆரம்பித்தவரே கர்த்தர். அதனால்தான் சுத்திகரிப்பையே கற்றுக்கொண்டேன். உண்மைதானே? சுத்தம் என்ன என்பதை அறியாதவர்கள் சுத்திகரிப்பை அறிய முடியாது. உண்மைதானே? அழுக்குக்கும் சுத்தத்திற்கும் வித்தியாசத்தை கொண்டு வந்ததே ஆவியானவர். Never ever think நான் சுத்தமான பிறகு ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்படுவார் என்ற வியாக்கியானமே வேதத்தில் இல்லை. சுத்திகரிக்கிறவர் ஆவியானவர். அசுத்தத்திற்கும்
அசுத்தமில்லாததற்கும் தீட்டானதற்கும் பரிசுத்தமானதற்கும் உள்ள வித்தியாசத்தை கொடுப்பதே ஆண்டவருடைய வார்த்தை. அதை காட்டுவதே ஆவியானவர். ஏனென்றால் அவர் ஆவியானவர் என்பது மாத்திரமல்ல, சத்தியத்தின் ஆவியானவர். He is the spirit of truth. அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறவர். ஏனென்றால் அப்பொழுதுதான் தெரிய வருகிறது நாம் யார் என்பதை. நன்றாய் கவனிங்கள். This is our beginning. கவனிங்கள், தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்பது ஏற்கனவே தரித்து கொண்டு முடித்து விட்டேன் என்பதல்ல. தரித்து கொண்டிருக்கிறேன் என்றால் இன்னும் இருக்கிறேன். எத்தனை பேர் புரிந்து கொள்ள? இருக்கிறேன் என்றால் பிரசன்ட் டென்ஸ். ஏற்கனவே தரித்து கொண்டதை இன்னும் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இன்னும் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? மாறிக்கொண்டிருக்கிறேன். இன்னும் நான் முன்னேறி கொண்டிருக்கிறேன். இன்னும் நான் என்ன செய்கிறேன்? அதை அடையும்படி நாடிக்கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? It's a process. So you are in a process. You are getting sanctified every day. When you know the truth, you are getting sanctified. கர்த்தருடைய சத்தியத்தை கேட்கும் பொழுதே நாம் சுத்தமாகிறோம். அதனால தேவனுடைய சமூகத்தில் பாருங்கள், அந்த சுத்திகரிப்பை கொடுக்கிற ஆவியானவர் சத்தியத்தை அனுப்பி கொடுக்கிறார். அதனால தான் தேவன் இயேசு சொன்னார், நீங்கள் இப்பொழுது கேட்ட உபதேசத்தினாலேயே சுத்தமாக இருக்கிறீர்கள். கேட்டாலே சுத்தம். சோப்பை அப்ளை பண்ணால் சுத்தன்றது மாதிரி சத்தியத்தை கேட்கும் பொழுதே சுத்தம். இயேசு சொன்ன இப்பொழுதே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், தரித்து கொண்டு இருக்கிறீர்களே என்று சொன்னவர் இன்னொரு வார்த்தையும் பேசினார் என்று சொன்னேன். 10வது வசனம், தரித்து கொண்டு. என்னை பாருங்கள், 10வது வசனத்தில் இவ்வளவு வாரங்கள் நான் நேரம் எடுத்து நின்றதற்கு காரணம், விசுவாசத்தினால் பெறுகிற காரியங்களை நீங்கள் கிரியையினால் பெற முடியாது. கேட்டீர்களா? விசுவாசத்தினால் நாம் பெறுகிற காரியங்களை நாம் ஒரு காலம் கிரியையினால் பெறவே. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இயேசு தருகிறார் என்றால் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்யக்கூடாது? நான் ஜெபித்து விட்டு, நான் முயற்சித்து விட்டு, நான் பரிசுத்தமாகி விட்டு பெறுகிறேன் என்று சொல்லவே. ஏனென்றால் பரிசுத்தமாக நம்மால் முடியாது. எத்தனை பேர் கேட்டீர்கள்? பரிசுத்தத்தை கொடுக்கிறவர் தேவன். அந்த ஆரம்பத்தை கொடுத்தபடியினால் நடத்துகிறவரும் தேவன், முடிய பண்ணுகிறவரும் தேவன். இதில் நான் செய்ய வேண்டியது என்ன என்பதைத்தான் நான் பார்க்க போகிறேன். ஏனென்றால் சுத்திகரிப்பின் விளக்கமே சுத்தத்தினால் வந்தது. தேவன் எனக்கு பரிசுத்தம் என்ன என்பதை ஆரம்பிக்காதிருந்தால், சொல்லி தராதிருந்தால் நான் சுத்திகரிப்பை அறியக்கூட மாட்டேன். உண்மைதானே? ஆனால் தேவன் இந்த புதிய வடிவத்தை, ரூபத்தை, மனுஷனை எனக்குள் கொடுத்தபடினால், அவரை போல் இருக்கிற மனுஷனை, அதனால் தான் அவரை போல் மாற நான் அவரால் போதிக்கப்படுகிறேன், அவரால் வழி நடத்தப்படுகிறேன். ஏமே, எவ்வளோ நல்ல அப்பா! அவரை போன்ற சாயலை அவரே கொடுத்து விட்டு அவரால் மாற்றுகிற அந்த பொறுப்பையும் அவரே பார்த்து கொள்ளுகிறார். நான் செய்ய வேண்டியதெல்லாம் அவரோடு நடப்பது. ஏனென்றால் அது என்னுடைய சாயல். நன்றாக கவனிங்கள், இது ஏதோ நான் போட்டுக்கொண்டு கஷ்டப்படுகிற ஒரு காரியம் அல்ல, மாறாக இது இயல்பான ஒரு வாழ்க்கை. ஏனென்றால் அவரால் வந்த புதிய மனுஷனுக்குரிய சுபாவமே பரிசுத்தத்தின் சுபாவம், நீதியின் சுபாவம். அதனால்தான் தவறு செய்யும் பொழுது, விழும் பொழுது அங்கலாய்க்கிறோம், பாரப்படுகிறோம், கண்ணீர் சிந்துகிறோம், உபவாசிக்கிறோம், ஆண்டவரே கிருபையாயிரும் என்று கெஞ்சுகிறோம். ஏனென்றால் நாம் வேறே ஆட்களாயிருக்கிறோம். அதனால் தான் தேவனுக்குள்ளாக மறுபடியும் என்ன செய்கிறோம்? இணைந்து கொள்ளும்படியாய், தொடர்பு வைக்கும்படியாய் நாம் மனம் திரும்புகிறோம். எத்தனை பேர் புரிந்து கொள்கிறேன்? இல்லை என்றால் மனம் திரும்புதலுக்கும் அர்த்தம் இல்லை. பழைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் என்றால் என்ன என்று கூட தெரியாது. ஏனென்றால் மனதே இருளில் இருந்தது. எத்தனை பேருக்கு வித்தியாசங்கள் தெரியாது. அதனால தான் இன்று பாருங்கள், 12வது வசனம், தரித்து கொண்டு. என்னை பாருங்கள், தரித்து. அடுத்தது பார்த்து முடித்த வசனம் எதை என்று சொன்னேன்? 14, தரித்து கொள்ளுங்கள். இல்லையா? தரித்து கொண்டீர்களே, கொண்டிருக்கிறீர்களே, அதான் சரியான வார்த்தை. தரித்து கொண்டிருக்கிறீர்களேன்னா இன்னும் தரித்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்படி என்றால் விட்டு விடவில்லை, நம்மை விட்டு போய்விடவில்லை, நாம் மாறிவிடவில்லை. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டே வருகிறீர்கள்? தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்றோ ஒன்று ஆரம்பித்தது தான், ஆனால் இன்னும் இருக்கிறது என்னோடு தான். ஏனென்றால் நான் புதிய மனுஷன் என்றால் புதிய மனுஷன் தான், மாறிவிடவில்லை, மாற முடியாது. ஏனென்றால் தேவனால் வந்தது, இயேசுவின் ரத்தத்தினால் வந்தது. எத்தனை பேர் புரிந்து கொள்ளுகிறீர்கள்? சத்தியத்தோடு இணைக்கப்படுகிற இடத்தில் விடுதலை உண்டு. ஏமே, இப்பொழுது தரித்து கொண்டு, இதே தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்ற அந்த வார்த்தை இவ்வளவு நேரமும் நான் வியாக்கியானப்படுத்தினேனே. எப்படி தரித்து கொண்டோம் புதிய மனுஷனின் சாயல், தேவனுக்கு ஒப்பான சிருஷ்டிப்பை? விசுவாசம். எத்தனை பேர் கேட்டீர்கள்? எப்படி பெற்றுக்கொண்டீர்கள்? விசுவாசம். அதே விசுவாசம் தானே ஒவ்வொரு தரிப்புக்கும் வர வேண்டும். என்னை பாருங்கள், அதனால தான் விசுவாசத்தில் ஆரம்பித்ததை கிரியையில் முடிக்காதிருங்கள். கலாத்தியர் 5 ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்டா. என்ன கேள்வி?
4வது அதிகாரத்தில், நீங்கள் ஆவியில் ஆரம்பித்தீர்களே, இப்பொழுது மாம்சத்தில் முடிக்கப் போகிறீர்களோ? உங்களை கலக்குகிறவன் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும் என்று சொன்னார். உங்களை கலக்குகிறவன் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். ஏனென்றால் ஆவியில் ஆரம்பித்ததை நீ எப்படி மாம்சத்தில் முடிக்கிறாய்? பிகினிங்கே ஃபெய்த்னா, ஃபெய்த்தில் தான் தொடர்ந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நடுவில் என்ன செய்யக்கூடாது? கிரியை செய்ய. அப்படின்றால் என்ன அர்த்தம்? அதே தரிப்பு தான் இங்கேயும் கிரியை செய்ய. ஏன்னா பாருங்கள், இப்பொழுது இந்த வசனத்தை படிக்கும்பொழுது எல்லாரும் சத்தமாக வாசிக்க போகிறோம். எந்த வசனம்? 12வது வசனம் வாசிங்கள் பார்ப்போம். 10 நம்ம நன்றாய் புரிந்து கொண்டோம் அல்லவா? 12 வாசிக்கலாம். ஆகையால், எல்லாமே தொடர்ச்சி. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும். இதை எப்படி தரித்துக் கொள்வது? சொல்லுங்க, கேட்டீங்களா? இதை எப்படி தரித்துக் கொள்வது? விசுவாசத்தினால். இங்கே கிரியை செய்ய முடியுமா? யாராவது கிரியை செய்து கண்டுபிடிங்கள். நீங்கள் எப்படி உருக்கமாய் இரக்கமாய் பரிசுத்தமாய் பிரியருமாய் சாந்தமுடையவர்களாய், வேற என்ன, நீடிய பொறுமை உள்ளவர்களாய் எப்படி மாறுவீர்கள்? என்ன பாருங்க, எது பிகினிங்கோ அதுதான் ப்ராசஸ், எது ப்ராசஸோ அதுதான் எண்ட், எது ஆரம்பமோ அதுதான் தொடர்ச்சி, எது தொடர்ச்சியோ அதுதான் முடிவு. இதற்கு இடையில வேறொன்றை போட்டோம் என்றால் குழப்பம்தான் மிஞ்சும். நான் யோசிக்கிறேன், இத்தனையும் ஒரு மனிதனுக்குள் வர முடியுமா என்றால் முடியாது. எத்தனை பேர் உண்மையை ஒத்துக்கொள்கிறீர்கள்? எப்படி ஒத்துக்கொள்வீர்கள்? உண்மைதான். தேவனுக்கு பிரியனாய் பிரியலாய், அது மாத்திரமல்ல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும், நாம் எல்லாரும் யார் என்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, என்ன பாருங்க, தேவனால் ஆரம்பம் சரியா இருக்கணும்ல? தேவனால், திரும்ப சொல்லுங்க, தேவனால். என்னால் அல்ல, தேவனால். ஆரம்பமே சரியா போட்டார் ஆவியானவர். தேவனால். நல்லா கவனிங்க, நீங்களாம் தேவனால தான் பரிசுத்தராக இருக்கிறீர்கள். அதுதான் இவ்வளோ நேரம் வியாக்கியானம். தேவனை எடுத்தீர்கள் என்றால் பரிசுத்தத்திற்கு மீனிங்கே இல்லை. ஏனென்றால் இந்த பரிசுத்தத்தை கொடுத்தவரும் காட்டினவரும் விளக்கினவரும் தேவன். ஒருவரும் தானாகவே பரிசுத்தர்களை மாறவே முடியாது, மாறக்கூடாது. அதனால தான் தேவன் தேவனாக இருக்கிறார் ஒருத்தருடைய வாழ்க்கையில். ஏசு ஏசு என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய ரத்தத்தினால் அன்றி மனசாட்சி சுத்திகரிக்கப்படவே முடியாது. செத்த கிரைகள் நீங்க முடியாது. ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிற தகுதியை அவர் தான் கொடுக்கணும். ஹல்லேலூயா. நான் தகுதி பெற்று ஒரு நாளும் தேவனுக்கு ஊழியம் செய்யவே, ஆனால் அவருடைய தகுதியை நான் பெற்றுக்கொண்டேன் என்பதை அறிந்து நிற்கும் பொழுது அவருக்கு ஊழியம் செய்கிறேன். ஆமென். இப்போ பாருங்க, ஊழியம் செய்கிறது சுலபமாகும், ஊழியத்தில் நிற்பதும் சுலபமாகும், ஊழியத்தில் தொடர்ந்து ஓடுவதும் சுலபமாகும். அநேக சத்தியத்தை அறியாதபடியினால் தான் கட்டுக்குள் இருந்து தவித்து அநேகரையும் கண்ணீரில் வைக்கிறார்கள். காரணம், தாங்களே செய்து கொண்டிருக்கிறார்கள். செய்ய முடியாதம்மா, செய்ய முடியாதையா. ஆண்டவர் சொல்ல தரித்து கொண்டு. இந்த பைபிள்ல படிக்கும் போதெல்லாம் சில விஷயங்கள், சில வசனங்கள் எனக்கு, சில வசனங்கள் உங்களுக்கெல்லாம் கிடையாது. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்? தெரியாம ஆண்டவர் சிலதெல்லாம் டஃபா எழுதி இருக்கிறாரு. சாஃப்டா லைட்டா வரதெல்லாம் பார்த்துக்கலாம் நினைக்காதீங்க. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? இந்த மாதிரி வசனம்லாம் வந்தால் நம்ம கண்ணு கொஞ்சம் மூடிடும். பரவாயில்ல, ஆண்டவன் அப்படி தான் எழுதுவார். சிலர் அப்படிலாம் பைபிள் படிக்கும் வருது அவங்க மைண்டில். உங்களுக்கு வரதில்லை, எனக்கு வரும். ஆண்டவன் அப்படி தான் எழுதுவார். ஏன்னா அவருடைய ஸ்டாண்டர்ட் அப்படி, அவர் பேச்சு அப்படி, அவருடைய வியாக்கியானம் அப்படி, அவர் எழுதிக்கிட்டோம். ஆனால் எனக்கு எங்கே ஓகே ஆகுது அங்கே மட்டும் கிளிக் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி வசனமே கிடையாது. எல்லாமே நமக்கு கிளிக் ஆகணும், இல்லைன்னா பட்டனை அவ்வளோதான் எடுத்துடணும். கர்த்தர் சொல்லுகிறார்னா ஏதோ சில வசனங்கள் எனக்கு ஓகே அப்படின்னு நினைச்சாலே கிரியை வந்துடுதுன்னு அர்த்தம். ஏன்னா என்னால் முடிஞ்சது தானே எனக்கு ஓகே. எத்தனை பேர் புரியுது? என்னாலே முடிந்தது எனக்கு ஓகேனாலே கிரியை. கிருபனை என்ன சொல்லும் தெரியுமா? என்னாலே முடியாதது தேவனாலே முடியும். அதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறது தான் கிருபை. ஹல்லேலூயா. என்னால் எது முடிஞ்சிச்சு? ரட்சிக்கப்பட முடிஞ்சதா? சொல்லுங்க. உங்களாலே உங்களை ரட்சித்துக்கொள்ள முடிந்ததா? இந்த தண்ணியில் முழுகிறாள் தானே வெளியில் வர முடியுமா? இழுக்கிறாளையும் சேர்த்து இழுத்துடும். அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து நம்ம ரட்சித்தாருங்க. யாருக்கு பரிசுத்தமாக இருக்க முடியும்? முடியுமாங்க? ஏங்க இப்படி சொல்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்க. முடியாதுங்க, முடியாதுங்க. அதுதாங்க உண்மை.
நீங்க ஒத்துக்கொள்ளணும், நான் ஒத்துக்கொள்ளணும். அதுக்கு தான் கர்த்தர் இப்படியெல்லாம் பேசுகிறார். இப்ப தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட என்பதே ஆரம்பம். நீங்களும் நானும் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. தெரிந்து கொள்ளப்பட நம்மால் நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளவும் முடியலை. நாம் தெரிந்து கொள்ளப்பட பாத்திரவான்களும் இல்லை. உண்மைதானே? ஐயோ, நம்மளையெல்லாம் தேடி வரணும்னு ரொம்ப ரொம்ப பெரிய ஆட்களாகும். சொல்லுங்கள், என்ன நீங்கள்லாம் ரொம்ப பெரிய ஆட்கள் மாதிரியே தான் பார்க்குறீங்க. 1 Corinthians 1 வாசித்து பாருங்கள். உலகத்தில் இழிவானவைகளையும் இல்லாதவைகளையும் பைத்தியமானவைகளையும் தெரிந்து கொண்டேன். அதனால தான் தெரிந்து கொண்டேன். நம்ம பெரிய ஆட்களாக இருந்ததினால் அல்லவே இல்லை. அப்போ எல்லாமே அடியாகி விட்டதே. அதனால் தான் தேவனால். ஆரம்பத்தை சொல்லுங்கள், தேவனால். வாய்களை திறந்து சொல்லுங்கள், தேவனால். தேவனால் வந்தது, தேவனாலேயே நடக்கும், தேவனாலேயே முடிவு பெறும். அதனால் தான் தேவனாகவே இருக்கிறார். இந்த கான்செப்டை புரிந்து கொண்டால் நான் ஆண்டவருக்குள் நடப்பது சுலபமாகிறது. விழுந்தாலும் எழுவது சுலபமாகிறது. எழுந்தாலும் மற்றவரையும் எழுப்புவதும் சுலபமாகிறது. விழுந்து கிடக்கிறவர்களையும் என்ன செய்ய முடிகிறது? பரிதாபப்பட முடிகிறது. பெருமை காணாமல் போகிறது. எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு விஷயம்? கிருபையில் பெருமை இல்லை. இதெல்லாம் தான் கண்டுபிடிக்கணும் வசனத்தில். இது என்னங்க உண்மையாக இருக்குதாங்க? ஆமாம், தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறான்னு சொல்ல தெரியும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பெருமையிலே கிருபை இல்லை, கிருபையில் பெருமை இல்லை. அப்போ கிருபை தான் அப்படின்னு சொல்கிறவங்க பெருமையாக சொல்ல முடியாது. எத்தனை பேர் கேட்டீங்க? சில ஃபேமிலியில் கிருபையை பேசும்போதே பெருமையாக பேசுவான். கிருபை குறித்து பெருமை பாராட்டலாம், அதை பற்றி நான் பேசவில்லை. ஆனால் பெருமையோடு கிருபையில் இருக்க முடியாது. தாழ்மை இருக்கிற இடத்துல தான் கிருபை. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னால் முடியாதுங்க, தேவன் முடிய பண்ணுகிறார். என்னால் ஆரம்பிக்கப்படவில்லைங்க, அவர் ஆரம்பித்தா. என்னால் முடிக்க முடியாததை அவர் முடிய பண்ணுவாருங்க. நான் அதை தொடர்ந்து விசுவாசிப்பதனால் அதற்கு பெயர் தான் கிருபை. ஹல்லேலூயா. ஏனென்றால் தகுதி இல்லை என்று தெரிந்தும் ஒருவனுக்கு தகுதியை கொடுக்கிறவர் இருக்கிறார் என்று அறிந்து சொல்லுகிறீர்களே, அதுதான் கிருபை. கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த தரித்து கொண்டு தேவனால் நன்றாய் கவனிங்கள். இத்தனையும் தரித்து கொண்டு என்று சொல்லுகிறார். தொடர்ந்து சொல்லுகிறார், நீ தரித்து கொள்ள வேண்டும். என்னென்ன இது புதிய மனுஷனுக்குரிய சாயல், சிருஷ்டிப்புக்குரிய சாயல். அப்படின்னா இந்த சாயலுக்குரிய சுபாவங்களை பரிசுத்த ஆவியானவர் எடுத்து காட்டும் பொழுது நமக்கு நம்பிக்கையே போகிறது போல் தெரிகிறது. ஏனென்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர் என்று சொல்லும் பொழுது நான் பரிசுத்தமாக இருக்கிறேனா என்ற கேள்வி வந்து விடுகிறது. தேவனுக்கு பிரியமானவர் என்று சொல்லும் பொழுது நான் பிரியமான கூட்டத்தில் இருக்கிறேனா என்ற சந்தேகமும் வருகிறது. உருக்கமான இரக்கம் என்றால் என்ன என்றே தெரியவில்லை. தயவு என்றால், மனத்தாழ்மை என்றால், நீடிய பொறுமை, சாந்தம் என்றால் என்ன என்றே புரியாத சூழ்நிலை. ஏனென்றால் சுபாவங்களில் இத்தனை குறைவு கோளாறுகள் இருக்கும் பொழுது ஆண்டவரே நான் எப்படி 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 மாற முடியும் என்று கேட்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், தரித்து கொண்டு. சரி, தரித்து கொண்டு சொல்லிவிட்டார் தேவன். அப்போ தேவனால் ஆரம்பித்தது. தேவனுடைய பரிசுத்தர்கள் நீங்கள். தேவனுக்கு எதனால் பிரியமானீர்கள் தெரியுமா? விசுவாசம். கர்த்தரை நம்புகிற ஒவ்வொரு பிள்ளையும் தேவனுக்கு பிரியமான பிள்ளை. ஏனென்றால் ஆண்டவர் முடித்ததின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். You start where he has finished. That's your beginning. கரெக்டா? அவர் எங்கே முடித்தாரோ அதுதான் ஏன் ஆரம்பம். பாவத்தை ஜெயித்து முடித்தார், மரணத்திலிருந்து எழுந்தார், அதுதான் என்னுடைய ஆரம்பம். அவர் முடித்ததிலிருந்து தான் என்ன ஆரம்பித்தார். ஆமே, எல்லாம் முடிந்தது என்று சொன்னதிலிருந்து தான் என் ஆரம்பமே உண்டானது. இப்பொழுது கவனிங்கள். இது வல்லமையான வார்த்தை. தரித்து கொண்டு, இந்த ஒரு தரித்து கொண்டு பார்த்தீங்களா? இப்போ இதனால் வருகிற வெளிச்சம் எதை காட்டுகிறது என்றால், இதுவும் விசுவாசத்தினால் தான் நான் என்ன செய்ய முடியும்? தரித்துக்கொள்ள. என்னால் முடியாத சுபாவங்களை அவர் எனக்குள் உருவாக்குகிறார். அதை நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் அதையாவது விசுவாசிக்கிறேன்? என்னால் முடியாது தான். ரட்சிப்பில் இருந்து, பரிசுத்தத்திலிருந்து, அவருக்கு பிரியமாய் ஜீவிப்பதிலிருந்து, அந்த முடிவாகி அந்த சாயல் அவருடைய பூரணத்தை பெற்றுக்கொண்டு நான் முடிவதிலிருந்து என்னால் முடியாது. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அவரால் முடியும். அவர் முடித்து காட்டியிருக்கிறார். ஏனென்றால் நான் ஏற்கனவே தரித்து கொண்டு இருக்கிறேன். ஏற்கனவே புதிய மனுஷனாய் இருக்கிறேன். ஏற்கனவே ரட்சிப்பை பெற்றிருக்கிறேன். ஏற்கனவே நித்திய ஜீவனை, எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? ஏற்கனவே நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறேன். ஏற்கனவே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே நம்பிக்கைக்குரிய மகனாய் இருக்கிறேன், மகளாய் இருக்கிறேன். ஏற்கனவே பரலோகவாசியாய் ஜீவிக்கிறேன்.
உலகத்தில் இருந்தாலும் உலகத்தான் அல்ல. ஏனென்றால் என்னுடைய வாசஸ்தலம் பரலோகத்தில் இருக்கிறது. ஆவிக்குரிய நிலைமையிலே அதிகாரமும் தேவனுடைய அதிகாரமாய், தேவனுடைய வலது பாரசத்தின் அதிகாரமாய் இருக்கிறது. ஆனால் நான் பூமியில் தான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன், எல்லாமே அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் விளக்கங்கள் இப்பொழுது கொடுக்கப்படுகிறது. அடுத்த தரித்துக் கொள்ளுதல் 14. தரித்துக் கொள்ளுங்கள் என்று முடிகிறதா? எதை தரித்துக் கொள்ள வேண்டுமா? இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இப்போ என்ன பாருங்க, என்ன எல்லாம் பாருங்க, எல்லாரும் பார்க்குறீங்களா? கடைசி ஒரு தரித்துக் கொள்ளுதல் இந்த அதிகாரத்தில் வருகிறதை பார்க்கும் பொழுது, இவை எல்லாவற்றின் மேலும், இவ்வளவும் வேணும்னா ஒரு குணம்னா மாறி இப்படிப்பட்டதான தேவனுடைய சிருஷ்டிப்புக்குரிய சாயலுக்குரிய சுபாவத்துக்குரிய ஒரு மனுஷியை மகனாய் வார வேண்டும் என்றால், தரித்துக் கொள்ளுதலும் சுலபம் என்றால், கர்த்தர் கடைசியாக இன்னும் ஒன்றையும் சொல்லும் பொழுது அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். என்ன பாருங்க, அப்பனா அன்போடு யாராவது வாழ முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. என்ன இப்படி பார்க்குறீங்க? அன்புள்ளவர்களாய் இருக்க முடியுமா? முடியாதுங்க. நீங்களாம் உண்மையாகவே அன்புள்ளவர்களா? அதை புரிந்து கொண்டால் தான் சத்தியம் விளங்கும். நீங்களும் ரொம்ப அன்புள்ளவர்களோ? எப்போ தெரிய வரும் தெரியுமா? நம்மளை யாராவது நோண்டனா. எல்லாரும் ஏஞ்சல் தான், எல்லாரும் நான் என்னையும் சேர்த்து தான். எது வரைக்கும் தெரியுமா? இங்கே வரைக்கும், மூக்க தொடாத வரைக்கும். தொட்டாங்கன்னா தான் தெரியும் சாயல். எல்லாரும் ஓகே தான். எல்லா சிச்சுவேஷனும், எல்லா சூழ்நிலையிலும் எல்லாமே நமக்கு ஏதுவாக, நமக்கு பிரியமாக, நமக்கு உகந்ததாக நடந்தால் நாம் நல்லவர்கள் தான். நமக்கு பிரியமில்லாதது, நம்மை பாதிக்கக்கூடியது, நம்மை வேதனைப்படுத்தக்கூடியது, நம்மை ஏமாற்றினது, நம்மை வஞ்சித்தது, நம்மை ஒன்றுமில்லாமல் பண்ணின காரியங்களும் சூழ்நிலைகளும் மனிதர்களும் எழும்பும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? அப்பொழுது தான் தெரியும் அன்பு இருக்கிறதா இல்லையா என்று. எத்தனை பெற்றோரின் அன்பாகட்டும், பிள்ளைகளின் அன்பாகட்டும், கணவன் மனைவியின் அன்பாகட்டும், நண்பர்களின் அன்பாகட்டும், உலகத்திலே சிறந்த பெரிய நெருக்கத்துக்குரிய அன்பே கணவன் மனைவியின் அன்பு. நன்றாய் கவனிங்கள், இது உறவுக்குரிய காரியங்கள். ஆனாலும் எந்த அன்புமே முழுமையுடையது அல்ல, முழுமையானது அல்ல. சுயநலம் கலந்த அன்புதான் நம்மால் கொடுக்கக்கூடிய அன்பு. அதனால தான் பிரச்சனைகளும் தவறுகளும் குறைவுகளும் வரும் பொழுது கொந்தளிக்கிறோம். உண்மைதானே? மன்னிக்க முடியாமல் திணறுகிறோம், மறக்க முடியாமல் கசப்படைகிறோம். எல்லாருக்கும் நடக்கிற காரியங்கள் நீங்கள் ஒத்துக்கொள்ளத்தான் செய்ய வேண்டும், வேறு வழி இல்லை. இதுதான் அன்பு. இந்த அன்புக்கு இலக்கணமே ஆண்டவர் என்றால், பூரணமான அன்பை அவர் ஒருவர் தான் கொடுக்க முடியும் என்றால் காரணம் என்ன தெரியுமா? He is the source of love. God is love. Not love is God. உலகத்தில் எல்லாம் அன்பே கடவுள் என்று சொல்லுகிறார்கள். எத்தனை பேருக்கு புரிகிறது? அன்பே கடவுள் இல்லைங்க, கடவுளே அன்பானவர். God is love. அதனால தான் இந்த உலகத்தோட தேரியெல்லாம் பைபிளோட ஒத்தே போகாது. ஏன்னா அது பிசாசின் உலகம், அப்படித்தான் பேசும். அதனால தான் அன்பே கடவுள், அன்பே கடவுள்னா எது அன்பினே தெரியாமல் கடைசியில் கடவுளே யாருன்னு தெரியல. வியாக்கியானம் புரிந்ததா? ஆனால் தேவன் அன்பாகவே இருக்கு. இப்பொழுது கவனிங்க, இதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவை எல்லாவற்றின் மேலும், ஐயோ நீ கர்த்தருக்கு பிரியமான தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தராய், அப்புறம் என்ன செய்த? உருக்கமான இரக்கம், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, எல்லாம் இந்த புதிய மனுஷனுக்குரிய சாயலுக்குரிய காரியங்களை நீ தரித்து கொள்ளும் பொழுது முக்கியமான ஒரு குறிப்பு, இவைகள் எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அன்பு இருந்தால் இதெல்லாம் வந்துடும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் அன்பு இருந்தால், அதாவது ஆண்டவருடைய அன்பு இருந்தால், பூரணமான அன்பு, அந்த அன்பு இருந்தால் தேவனுக்குள்ளே பரிசுத்தமாக இருக்கலாமா? தேவனுக்கு பிரியமாக இருக்கலாமா? ஒத்து போதான்னு பாருங்கள். உருக்கமான, ஏன்னா அது எனக்கு இல்லைன்னு தெரியும். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ ஆண்டவருக்குரிய அன்பு வந்தால் தான் அது நடக்கும். அப்போ தேவனுடைய அன்பு இருந்தால் தயவு, தேவனுடைய அன்பு இருந்தால், நல்லா கவனிங்க, அன்பு இருந்தால் தான் மனத்தாழ்மையா. இது எத்தனை பேருக்கு தெரியும்? தேவனுடைய அன்பு இருந்தால் தான், இல்லைன்னா நடிக்கலான்னு அர்த்தம். தேவனுடைய அன்பு இருந்தால் மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய, இவைகள் எல்லாவற்றின் மேலும், அதை நல்லா கவனிங்களேன். எல்லாம் ஒவ்வொரு விறகாக இருக்கும்போது மொத்தமாக சேர்த்து கட்டுன்னா ஒரு கயிறு இருக்குல்ல, அந்த கயிறுக்கு பேர் தான் அன்பு.
இவ்வளோ இருக்குது. ஐயோ இந்த விறகெல்லாம் பொறிக்க முடிக்கிறதுக்குள்ளே என் பெண்டெல்லாம் கண்டு போகுதுன்றீங்களே, அப்படி தான் இப்போ கண்டுச்சு. ஒவ்வொரு விறகு அந்த விறகை பார்க்கும்போதே தாங்கலை. பரிசுத்தர் எங்கப்பா பெரிய, அடுத்த விறகு இன்னும் பெருசாகும். இப்படி ஒவ்வொரு விறகாக பொறுக்கிறதுக்குள்ளே பெண்டு கழுதா அண்ட சொல்ல, மொத்தமாக கட்டுறதுக்கு நான் ஒரு கயிறை கொடுக்குறேன். இப்போ ஈஸியாக மொத்தத்தையும் தூக்கி பெண்டிலே வைக்கலாம். என்ன அது கயிறு? அட்டேங்கப்பா, பொறுக்கினதே கஷ்டம் நினச்சி இப்போ தூக்குறதே சுலபமாயிடுச்சு. ஏன்னா மொத்தத்தையும் சேர்த்து ஆண்டவர் கட்டிட்டார். ஒரே கட்டு. என்ன கட்டு? அது பேரே கட்டு தான். பாருங்க அங்கே இசக். ஆமாம், அது பேரே கட்டு தான். அது கட்டி இவரை ஏற்றுனா இப்போ ஆள் நடக்கிற விதமே மாறிடுச்சு. ஏன் இத்தனையும் எனக்குள்ளையா வந்ததுன்னு ஆச்சரியப்படுகிறதான ஒரு பகிர்ந்தளிப்பு எதனால் வந்ததுன்னா, தேவனுடைய அன்பு அத்தனையும் செய்து முடிக்கிறது. இப்போ என்ன கவனிங்களேன், என்ன பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா எல்லாரும்? இந்த இன்பிட்வீன் விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படி விட்ட மாதிரி போனால் தான் சுவாரஸ்யம். நம்ம ஜம்ப் அடிச்சிருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? என்ன எப்படி பார்க்குறீங்க? பைபிளில் தாங்க பேசுகிறேன். ஒரு ஜம்ப் அடித்து ஓடி வந்திருக்கோம். எங்கே தெரியுமா? 12க்கும் 14க்கும் இடையில ஒன்று இருக்குது தெரியுமா? அது என்னங்க அது? ஐயோ, இந்த மாதிரி ஜம்ப் அடிக்கிறதெல்லாம் நமக்கு ரொம்ப இஷ்டம். ஆவியானவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஜம்ப் அடிப்பார். ஏன்னா இப்படிலாம் அடிச்சே திருப்புவார் நம்மளை. அவர் எவ்வளோ கிளவரான மாஸ்டர் தெரியுமா? ரொம்ப அழகாக ஸ்ட்ராட்டஜியோடு தான் பேசுவார். அழகாக 12லேருந்து 14க்கு போயிட்டு அதெல்லாம் தரித்து கொள்றதையே பேசிட்டு நடுவில் ஒரு காரியத்தை வச்சுட்டார். என்ன பாருங்கள், நீங்கள் யார்? அந்த நீங்கள் சொல்லுங்கள். நான் தானே, நான் தான். எல்லோரும் சொல்லுங்கள், நான் தான். நீங்கள்லாம் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஆளெல்லாம் காட்டிடாதீங்க மனசில். நம்ம கையெல்லாம் காட்ட மாட்டோம், நம்ம மனசு அதான் அவங்க தான். இந்த சத்தியமே அவங்களுக்கு தான். நாங்கள் இதுக்கெல்லாம் ஜெபிக்கணும்னு சொல்லி ஆவியானவர் எடுத்து கொடுக்குறாரு பாருங்கள். அதெல்லாம் பயங்கரமான வெளிச்சம். அதெல்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா பிரசங்கம் அதுதான். ஆவியானவர் அப்படியே ஸ்பார்க் எடுத்து கொடுக்குறாரு சபைக்கு எதெல்லாம் சொல்லி ஜெபிக்கணும். ஏன்னா நமக்கு எதை ஜெபிக்கணும்னு தெரியல. அதுதான் உண்மை. பாருங்கள், ஆவியானவர் எடுத்து கொடுக்குறது போல் ஒரு அழகே வேறு எதுலையும் இல்லை. ஏன்னா அவர் ரொம்ப பயங்கரமான அறிவுள்ளவர், பூரணமான அறிவுள்ளவர். அவர் பாருங்கள், இங்கே ஒரு ஜம்ப் அடித்து 14 காட்டிட்டாரு. உடனே நமக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். அட்டேங்கப்பா, எல்லாத்தையும் போட்டு ஒரே கட்டாக கட்டி தூக்கிட்டம்பா தூக்கின்னு சொல்லும் பொழுது, ஏங்க நான் தானே சொல்லுங்க, நான் தானே தூக்கினேன். இப்போ நான் தானே, நீங்கள் அப்படின்றா நாங்கள். சொல்லுங்க, நாங்கள். இப்போ 13 வாசிக்கலாமா? எல்லாரும் சத்தமாக வாசிங்க பாப்போம். அதுக்குள்ளேயே 8ஆக போகுது. தாங்க முடியல. ஒருவரை தாங்க முடியலன்னு சொல்லாத, தாங்கி. ஒருவரை தாங்கி. சொல்லுங்க. நான் விறக தூக்கினதே பெரிய விஷயம், இப்போ தான் தூக்கி தாங்கி இருக்கிறேன். இதில் பக்கத்தில் இருக்கிற ஆளை தாங்கணும்னா தாங்க முடியுமா? பக்கத்தில் இருக்கிற ஆளை பாருங்கள், இப்போ கொஞ்சம் அப்படியே அளந்து பாருங்கள். இந்த ஆளை தூக்க முடியும்? சான்ஸே இல்லைப்பா. எப்படி தாங்கிறது? நல்ல இப்போ நீங்கள் தான் பொறுப்படுத்திருக்கிறீங்க. யாரும் தப்ப முடியாது இந்த இடத்துல. நாங்கள் சொல்லுங்கள், நாங்கள். நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? 12வது வசனம் 10லேருந்து ஸ்டார்ட் ஆனவங்க. நம்ம 12 வரைக்கும் வந்துட்டோம். இவ்வளவுத்தையும் நம்ம என்ன செய்துட்டோம்? கட்டும்படியாக 14லேயும் வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டோம். பூரண சர்க்குணத்தின் அன்பையே நான் கொடுக்குறேன். ஏன்னா அன்பே நான் தானே சொல்ல, நானே அன்பாக இருக்கிறேன்னு சொல்லிட்டார். அப்படின்னா அவர்கிட்ட இருந்து வாங்குறது தான் பூரணமானது. சர்க்குணம்னா என்ன அர்த்தம்? ஒரு குறையும் இல்லாத, துர்குணம் இல்லாத நல்ல குணம். அந்த சர்க்குணம்னா அவருக்குரியது. தேவனே சர்க்குணம் உள்ளவர். ஆமே. மத்தேயு 5:48 உங்கள் எல்லாருக்கும் தெரியும். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும். சொல்லுங்கள், நானும். எப்படிங்க இருக்கிறது? அதை தான் நான் சொல்லுவேன் இல்லை சிஸ்டர். அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி அது ஆண்டவர் அப்படி தான் பேசுவார். அது அப்படி தான் அவர் பேசுவார். எனக்கு ஒத்து போகாது. அவரை போல் நான் இருக்கணும் நடக்கிற விஷயமா? அவர் அப்படி தான் ஆனால் பேசுவார். பைபிளில் எத்தனை பேர் அப்படிலாம் ஸ்கிப் பண்ணியிருக்கிறீங்க? அவர் அப்படி தான் பேசுவார். நம்ம அடுத்த பேஜை பார்ப்போம் முடிஞ்சா. லேவிய ராகமெல்லாம் போனதே கிடையாது. லேவிய ராகமா? யாத்ராகமத்தை வேணால் சொல்லுங்கள், அங்கங்கே கொஞ்சம் சாப்பிட்ட விஷயம்லாம் வருது, கொஞ்சம் நல்லா இருக்குது. லேவிய ராகமும் எண்ணாகமும் அதை விட மேலான ஆகமங்கள். எசேக்கியேல் தாங்காது. இதெல்லாம் அடி வாங்கினவங்களுக்கு தாங்காது. இன்னும் அடியை கண்டு பயப்படுறவங்க போகவே மாட்டாங்க. இந்த மாதிரியான காரியங்கள் நம்ம செய்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தரும் சொல்கிறார், இந்த இடத்துலேருந்து அந்த இடத்திற்கு போனவர் இடையில ஒன்றை சொருகி வைத்திருக்கிறாரே, ஒருவர் தாங்கி. ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் ஆமாம், சத்தமாக சொன்னீங்க. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். சரி, இப்போ சொல்லுங்கள், நாங்கள். இன்னும் கொஞ்சம் பர்சனலாக சொல்லலாம். நான் 10, 12, 14 மறக்கக்கூடாது. மறக்கலைல்ல? 13 எங்கெங்கிருந்துங்க வந்தது? ஏன் ஆண்டவரே? நாங்கள்
நான் எல்லாருமே புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமான பரிசுத்தர்கள் வேறு, பிரியமானவர்கள் வேறு, உருக்கமான இரக்கம், அது மாத்திரமல்ல மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, எல்லாவற்றையும் தரித்து கொண்டு எல்லாம் சொல்லுங்கள் நாங்கள். அப்படி இருக்கும்போது எல்லாருமே பர்ஃபெக்ட் தானே? சொல்லுங்கள், என்ன இப்போ சொல்ல மாட்டேங்கிறேன்? எல்லாருமே பர்ஃபெக்ட் தானே? எல்லாருமே. சே, அப்படி இருந்திருந்தா நோ ப்ராப்ளம். எத்தனை பேருக்கு விஷயம் புரியுது இப்போ? சே, அப்படி இருந்திருந்தா நோ ப்ராப்ளம். இயேசு வந்தார், எல்லாம் போனது, எல்லாம் மாறினது, எல்லாம் வெளிச்சமானதுன்னு வீடே என்ன செஞ்சுருக்கும்? குட்டி பரலோகமாக மாறி இருக்கும். மாறி இருந்தது கூட அப்புறம் குட்டி பிசாசுகள் வந்து அலைக்கழித்தது போலவும் ஆயிற்று. அப்பொழுது மனம் திரும்பி இடிபாடுகளை எல்லாம் கட்டி தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து அழுது சீர்கேடுகளை குணமாக்கி திறப்புகளை அடைத்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எழுப்பவும் செய்கிறார் தேவன். ஆனால் இங்கே விஷயம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தா ஏங்க 13 வந்தது? கொஞ்சம் சிந்திங்க பார்ப்போம். ஏன் 13 வந்தது? ஒரு வாரத்துக்கு விசுவாசம் கம்மியாக இருக்கும். கரெக்டு, ஒரு நல்ல ஒரு பதில். மனுஷன் குறைபாடுலாம். அப்போ நான் யார்? நானும் மனுஷி தான். ஐயோ, என்ன பாருங்கள், எல்லாம் சத்தியத்துக்குள்ளே போகிற நேரம் தூக்கம் வராமல் பார்த்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளெல்லாம் எப்படி இருக்காங்க கொஞ்சம் கவனம் வைங்க. ஏனென்றால் ஒருவர் தாங்கி சாஞ்சிடுவாங்க. ஆமாம், இப்போ நல்லா பார்த்து கொண்டு இருக்க, எல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்காங்களா? ரைட். இப்போ சொல்லுங்கள், இவ்வளவும் பரிபூர்ணத்துக்குரிய வார்த்தை. ஆண்டவரே கட்டுகிற அந்த அன்பையும் கொடுத்து விட்டார் எனக்கு. ஏனென்றால் அவரே சர்க்குணர், அவரே பூரணர், அவரே அன்பின் சுரூபி, அவரே அன்புக்கு எல்லாம். அவருடைய அன்பை நான் பெற்றுக்கொள்ள விசுவாசிக்கும் பொழுது அந்த கட்டு எனக்கு கிடைக்கும் பொழுது இந்த விறகுகளை நான் சேர்த்து கட்டி தூக்கியும் இருக்கிறேன் என்றார். இடையில் வந்த 13 எதற்கு? யாருக்கு? சொல்லுங்க, எனக்கு. சொல்லுங்க, எனக்கு. என்னங்க ஆண்டவரே, பரிபூர்ணத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டேன். என்ன நடக்குதுங்க? ஆமாம், ஒரே விசுவாசம். அப்புறம் ஏம்மா இப்படி உக்காந்துருச்சு ஒரு கூட்டம்? தாங்க முடியல, மன்னிக்க முடியல. வேற சொல்லுங்க, அது நான் தான். சில பேருக்கு வரல வார்த்தை. அது நான் தான். ஓ, நீங்கள் எப்போவுமே தாங்குவீங்களோ? எப்போவுமே மன்னித்தீர்களோ? எப்போவுமே பூரண சர்க்குணத்தின் கட்டோடே இருக்கிறீர்களோ? அறுத்து விடலை சில நேரம். இன்னைக்கு ஒரு உதச்சிட்டு அப்புறம் கட்டிக்கிறேன். ஞானஸ்தான தொட்டியில் ஒருத்தர் கையை மேலே நீட்டிகிட்டு இருந்தாராம். பாஸ்டருக்கு தாங்க முடியல. ஐயா, கையை உள்ளே விடியா, முழு சரீரமும் உள்ளே போனால் தான் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு உயிர்த்ததாக அடையாளமாகும்னு அவர் கையை உயர்த்தியே வச்சுட்டு இருந்தார். பாஸ்டர், கையை தவிர எல்லாத்துக்கும் நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்க, ஞானஸ்தானம் கொடுங்க, பரவாயில்ல. ஏன்னா இந்த கையை வச்சு ஒரு வேலை இருக்குது. என்னன்னா ஒரு ஆளை உதச்சிட்டு வர வேண்டியிருக்கு. அதை கொடுத்த பிறகு நான் வரேன். சில விஷயம்லாம் நம்ம அர்ப்பணிப்பு இப்படி தான் அறகுறையாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் முழுமையாக மறிக்கணும் என்றால் இப்பொழுது ஏன் இந்த அரைகுறை வந்தது இடையில்? சிந்திங்க, இது என்ன அர்த்தம்? ஒருவர் இதே பரிசுத்தர்கள் கூட்டத்திலே, இதே பிரியர்கள் மத்தியிலே, இதே மனதுருக்கமும் இரக்கமும் தயவும் மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடைய கூட்டத்திலே ஒருவர் எதை காட்டுகிறது தெரியுமா? எதை காட்டுகிறது தெரியுமா? இந்த வசனம் எதை காட்டுகிறது தெரியுமா? சொல்லுங்க, எதை? இவ்வளவு நாட்கள் படித்தோம், எதை காட்டுகிறது இந்த வசனம்? பலவீனங்கள், கீழ்ப்படியாமைகள், பழைய அவயவத்தின் கிரியைகள், பழைய மனுஷனின் சுபாவங்கள், என்னம்மா விட்டு கொடுக்க முடியாத சுபாவங்கள், ஜென்ம சுபாவம், மன்னிக்க முடியாத சுபாவம், வேறே. கவனிங்க, இவங்க எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. கவனிச்சிங்களா? எல்லாருமே தரித்து கொண்டீர்கள் தானே? அங்கே தானே 10 ஆரம்பித்தது, 1 ஆரம்பித்தது. விளக்கங்களை சொல்லுகிறேன் தரித்து கொண்டதை பற்றி. எல்லாருமே புது ட்ரெஸ் தான் போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. போட்டது என்னவோ புது ட்ரெஸ் தான். ஆனால் கான்ஃப்ளிக்ட் எங்கே தெரியுமா? ட்ரெஸ்ஸு புதுசாக போட்டதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் இல்லை? எத்தனை பேருக்கு தெரியுது? போகிறது வெட்டிங்க்குன்னா
கருமாதிக்கு போகிற மாதிரி போனால். அதனால தான் இங்கெல்லாம் கிறிஸ்தவ வட்டாரத்தில் எல்லாமே புதுமை தான். ஃபியூனரல் சர்வீஸ்க்கு போகும்போது கூட வெட்டிங்கு போகிற மாதிரி போகணும்னு சொல்லித்தரவரே ஆண்டவர் தான். எத்தனை பேர் புரிகிறது? ஏனென்றால் அதுலேயும் ஒரு வெளிச்சம் இருக்கிறவங்க தான் அப்படி நடந்து கொள்ள முடியும். தேவனே மாற்றின சரீரத்தின் அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய சிருஷ்டிப்புக்குரிய சாயலுக்குரிய விஷயங்கள் நம்மோடு இருக்கும் பொழுது, நான் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, என் கூட்டத்தில் இருக்கிற நானாகிலும் மற்றவர்களானாலும் சரி, நாம் அடையும்படி போய் கொண்டிருக்கிறோம் என்பது சத்தியம், உண்மை. ஆனால் இதனுடைய அந்த ப்ராசஸில் நம்ம எல்லாருமே குறைவுள்ளவர்கள் என்று காண்பிக்கும்படியே தேவன் இந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். நாம் எல்லாரும் குறைவுள்ளவர்கள். அது மாத்திரமல்ல, இந்த சூழ்நிலையில் தான் நாம் பூரண சற்குணத்தின் அன்பை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்த்தப்படுகிறோம். எத்தனை பேருக்கு புரிகிறது? அடையும்படி எல்லாருமே நாடுகிறோம் என்றால் எல்லாருமே பெர்ஃபெக்ட் பீப்புள் இல்லைங்க. That's the news today. Good news. We are not perfect people. 14 முடிச்ச தேவன் பூரண சற்குணத்தின் கட்டணை கட்டிட்டனால எல்லா விதத்தில் நீ சூப்பர் ஆளுன்னு சொல்லலை. உனக்குள்ள ஒரு 13 இருக்குன்னே சொல்கிறார். உனக்குள்ள ஒரு 13 இருக்கு. நான் தான் அந்த ஆளுன்னு சொல்லுங்க. என்ன சொல்லவே பயப்படுறீங்க? ஏன்னா என் குறையை நான் புரிந்திருக்கிறேன். ஓ, என்ன ஒருத்தர் தாங்குறாங்கன்றதை நான் அறிய வேண்டும் என்றால் நல்லா கவனிங்க. இன்னொருத்தரை தாங்கினா தான் எனக்கு தெரியும். தெரியுதா உங்களுக்கு? இப்போ sometimes it's very difficult to let go of somebody, to forgive somebody from your heart. But think about the forgiveness you yourself have received. You yourself have received. Very tough. நான் எப்பவுமே யோசிப்பேன், என்ன ஒருவர் மன்னிக்க முடியாதுன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டம். நான் செய்த தவறுகளை போயிட்டு போதுன்னு சொல்ல ஒரு ஆள் இல்லைனா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நீங்கள் ப்ளீட் பண்ணலாம், நீங்கள் கெஞ்சலாம், நீங்கள் காலில் வேளாம், மன்னிப்பு தரலன்னா எப்படி இருக்கும்? வெரி பெயின்ஃபுல். கர்த்தர் ஒரு வேளை அப்படி செய்தால் ஆண்ட சமூகத்துக்கு ஒருவர் கூட போக முடியாது. ஆனால் என்னை ஒருவர் தாங்கினபடினால்தான் அவரை தாங்குவதை நான் கற்றுக்கொண்டேன். இது கிறிஸ்துவின் பிரமாணம். It's a good news tonight. We are not perfect people. அதனால தான் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் வரும்பொழுது பெர்ஃபெக்ஷனை பற்றி பேசி முடிக்க வந்தவர் 13 இணைத்தே முடித்தார். ஏன்னா நீங்கள் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த ப்ராசஸில் எல்லாருமே பெர்ஃபெக்டாக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாரும் பெர்ஃபெக்ட் இல்லை என்றதை கர்த்தர் காட்டியே பெர்ஃபெக்ட் ஆக்குகிறார். ஏமே, இந்த ப்ராசஸில் என் கூட வர ஆள் விழுந்தாங்கன்னு நான் சொல்லும்பொழுது நானே விழுந்திருக்கேன். எத்தனை பேர் புரிந்து கொள்கிறேன்? என் கூட வந்த ஆள் கீழ்ப்படியாமல் சொன்னால அந்த வார்த்தையெல்லாம் கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது நானே கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறேன். எத்தனை பேர் புரிந்து கொள்ள? எத்தனை பேர் சொன்னோம் ஒருவர் விட்டு கொடுக்காம இருக்கிறார் நான் சொல்லும்போது நானே விட்டு கொடுக்காம இருந்திருக்கிறேன். உண்மைதானே? எத்தனை பேர் சொன்னோம் ஓ அவர்களுக்கு ஆண்டவருடைய சத்தியத்துக்குள் வர மனதில்லை, நானே வர மனதில்லாமல் வாழ்ந்திருக்கிறேன். அதுதான் உண்மை. இந்த ப்ராசஸில் ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது நாம் தாங்க வேண்டிய நிலைமை வருது. ஏன்னா என்னையும் தாங்க ஒரு ஆள் இருக்காங்க. எத்தனை பேர் புரிந்து கொள்ள? நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸ்லேருந்து, உங்கள் கொலீக்ஸ்லேருந்து, சபார்டினேட்ஸ்லேருந்து, சுப்பீரியர்ஸ்லேருந்து, சபையின் மக்கள்லேருந்து, சகோதர சகோதரிகளிலிருந்து உலகத்தில் ஒவ்வொருவரும் நம்மை தாங்கி இருக்கிறார்கள், தாங்கி கொண்டும் வருகிறார்கள், இனியும் தாங்குவார்கள். மரணம் வரைக்கும் அந்த 4 பேர் பாடையை தூக்குவாங்க பாருங்க, தாங்குறாங்க. அந்த 4 பேருக்கு நன்றின்னு ஒரு பாடலை பாடினார் ஒரு கவிஞர். உண்மை தானே? நான் பார்க்க போகிறதில்ல அந்த 4 பேரை. எத்தனை பேருக்கு தெரியுது? நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த 4 பேரை? இருக்க மாட்டீங்க, இப்போ பார்க்க முடியாதுங்க. ஆனால் அந்த 4 பேருக்கு நன்றி. ஏன்னா ஓடி வந்து தூக்குவாங்க தெரியுமா? ஓ மை காட், ஐ சீன் தட் so many times. முன்ன பின்ன அறிமுகமாக இருக்க மாட்டாங்க, வீட்டுக்கு சொந்தக்காரங்க இல்லை அவங்களா. நீங்கள் உட்கார வச்சு ஒரு நாள் சாப்பாடு போட்டு இருக்க மாட்டீங்க, உங்கள் வீதியில் அவர்கள் வாசம் பண்ணினவர்கள் இல்லை. ஆனால் அந்த டெட் பாடியை தூக்கும்போது ஓடி வந்து நிற்பாங்க. அந்த 4 பேருக்கு நன்றின்னு ஒரு கவிஞர் சொன்னான். உண்மைதான். கடைசி வரைக்கும் நம்மளை தாங்கிறதுக்கு இருக்காங்க. நான் ஃபைத்தில் தடுமாறின பொழுது, விழுந்த பொழுது, ஜபம் எனக்குள் குறைவுபட்ட பொழுது, அக்கினி எனக்குள் தடுமாறி அணைகிற நிலைமையில் இருந்த பொழுது என்னை சிலர் தாங்கினார்கள். என்னோடு சேர்ந்து ஜெபித்திருக்கிறார்கள், அழுதிருக்கிறார்கள், தரிசனத்தை புகுத்தி இருக்கிறார்கள். தாங்கி நீங்கள் மற்றவர்கள் நிமித்தம் பேசின வார்த்தைகளை நாமே செய்திருக்கிறோம். உண்மையா இல்லையா? திஸ் இஸ் தி எக்ஸ்பீரியன்ஸியா. நான் விடுற ஆள் என்பதை ஆண்டவர் காட்டுவது மாத்திரமல்ல, நான் விழும்பொழுது தாங்குகிற இன்னொரு ஆள் என் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க.
That's why we need fellowship. Sister and brother, listen to me very carefully. And those who listen to me through YouTube and internet, we need each other in the body of Christ. We are not alone in this journey. இந்த யாத்திரையில் ஒருத்தர் கூட தனியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பைபிள் புரியலன்னு அர்த்தம். Please try and understand. You do not know the truth. That's why you are alone. தனியாக தேவனுடைய சரீரமாகிய சபையில் ஒரு ஆள் வந்துட்டு போனாலும் you simply do not know the truth. I have to be plain. I'm sorry. சத்தியம் தெரியாத ஆள் தான் தனியாக இருக்கிறாங்க. எப்படிங்க நான் வரேன் போகிறேன், என் ஃபேமிலி வருது போகுது, அவ்வளோதான். யூ டோன்ட் நோ எனி த பிரதர் அண்ட் சிஸ்டர் இன் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஐ ஃபீல் சாரி ஃபார் யூ. ஐ ஃபீல் சாரி. ஏதோ மெசேஜ் கேட்டேன், நல்லா இருந்தது, கர்த்தர் பேசினான், போகிற இடம் சபை இல்லை. சபை ஐக்கியத்தின் அடையாளம். சகோதரி சரியா சொன்னாங்க. இட்ஸ் அபௌட் தி பாடி ஆஃப் கிரைஸ்ட். யூ நீட் ஈச் அதர். ஒவ்வொரு அவயவமும் இன்னொரு அவயவத்தோட சப்போர்ட் இல்லாமல் செயல்படவே முடியாது. தெரியுமா உங்களுக்கு? செயல்பட்டவங்க தான் இன்னைக்கு தோற்று போயிருக்கிறாங்க சபையில். நான் அதையும் சொல்லிடுறேன். சபையில் இருந்து சில பேர் தனியாக இருக்கிறேன்னு நினைக்கிறாங்க. யார் தெரியுமா? சபையின் ஐக்கியத்தோட அடையாளமான வார்த்தையை புரிந்து கொள்ளாதவர்கள். You are not alone in the body of Christ. தனியாக வந்து தனியாக போகிற ஆட்களுக்கு இது புரியல. காரணம் அவங்க இணைந்தவர்கள் தனியாக இல்லை. அவங்க சிக்கான விசாரிக்க 2 பேர் இருக்காங்க. ஏன் தெரியுமா? இவங்க விசாரிச்சாங்க, இன்னொருவங்க சிக்கா இருந்த போது. எத்தனை பேருக்கு புரியுது? Sister, nobody comes to my house, nobody visits me, nobody cares about my life. Why? Because you don't care about somebody. நல்லா இருக்கும்போது 4 பேரை விசாரிக்காத ஆளே எப்படிங்க மற்றவர்கள் விசாரிப்பாங்க? கேட்டிருக்கீங்களா இந்த கேள்வியெல்லாம்? பாஸ்டர்ஸை விடுங்க. We are not involved in this business. ஏன் தெரியுமா? We are here to equip you. உங்களை ட்ரெயின் பண்ணும்படி கர்த்தர் கொடுத்துருக்குறான்னா எங்கள் கூட அறிமுகமானதெல்லாம் நீங்கள் ஐக்கியம் நினைக்காதீங்க. ஐக்கியம்னா எங்களை தாண்டி சபையில் வருவது. எங்களுக்கு பாஸ்டர்ஸ் தெரியும் அது போதும்னு நினைக்காதீங்க. அதுவே சில பேருக்கு தெரியாது. பாஸ்டர்ஸ் தெரியும்னா அந்த வார்த்தையே சில பேருக்கு தெரியாது. இங்கே நிற்கிறத வச்சு தெரியுன்றாங்க. எங்கள் கூட பழகிறவங்க சில பேர் தான், அவங்களுக்கு எங்களை நல்லா தெரியும். எத்தனை பேருக்கு புரியுது? பழகணுங்க, பழகி பார்க்கணுங்க. அப்போ தாங்க நீங்கள் கஷ்டப்படும் போது விசாரிப்பாங்கங்க. ஏங்க நீங்கள் சிக்கா இருந்தால் அவங்களுக்கு எப்படிங்க தெரியுங்க? சிரிச்சா தானங்க தெரியும். எத்தனை பேர் புரியுதுங்க? சிக்கா இல்லாத போது சிரிக்கணுங்க. அப்போ தாங்க சிக்கா இருக்கும்போது உங்களை விசாரிப்பாங்க. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? நீங்கள் பாட்டு இப்படியே வருவீங்கங்க. 6 மணி மாதிரி 6 மணி மாதிரியே போவீங்கங்க. உங்களை பார்த்து சொல்லுங்கங்க, மற்றவங்க ஏங்க விசாரிக்கணுங்க. தெரியுதாங்க உங்களுக்கு? ரொம்ப பரிசுத்தவான்கள்லாம் தேவனுடைய ராஜ்யம் அப்படியே தான் வரும். ஹூ கேர்ஸ்? நீங்கள் போய் வேலை செய்கிற ஆஃபீஸில் அப்படி இருந்து பாருங்கள், அப்பி அனுப்பிடுவாங்கங்க. இப்போ புரியுதாங்க வார்த்தையெல்லாம்? ஆமாங்க. நம்மளை எடுக்கிறவங்களே இன்டர்வியூவில் நம்ம முகத்தை தாங்க பார்க்குறாங்க. படித்ததெல்லாம் அப்புறம்தாங்க, நுழையும் பொழுதே பார்க்குறாங்கங்க. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? பழக தெரியணுங்க. சொல்லி கொடுத்தவரே அப்பாங்க. இருளில் இருந்தபோது தான் தெரியல, வெளிச்சம் வந்தால் வெளிச்சமாக இருக்கிறது தெரியணும் இல்லையா? சிரிச்சா வெளிச்சம் இல்லை, பல்லு தெரியுதா இல்லையா? டியூப்லைட் போட்ட மாதிரி இருக்கும். மாதிரி சிரிக்கும் போது எவ்வளோ அழகாக தெரியுது. அங்கெல்லாம் ஒரு லைட் அடித்த மாதிரி இருக்குது. சிரிக்கலைன்னா அங்கெல்லாம் ஒரு டார்க்னஸ் தெரியுது. அதுக்கு எப்பவுமே ஈன்னு சொல்ல முகத்திலே ஒரு பிரகாசம் உண்டல்லவா? சொல்லுங்கள். உள்ளே வெளிச்சம் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னால் கண்களே தெரிஞ்சிடுனார், கண்ணே காட்டிடுனார். உண்மை தானே? நீங்கள் நல்லா இருக்கும்போது கண்ணே அப்படி வெளிச்சம் போட்டு மாற மாதிரி இப்படி பார்க்கும்போதே ஒரு மின்னலோடு தான் பார்ப்போம். ஆனால் சரியில்லைன்னா கண்ணே காட்டிடும். அதுவும் சொல்லிடுறேன். கண்ணை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரதர் அப்படின்னு ஓகே இந்த ஆள் இன்னைக்கு டச் பண்ணக்கூடாது. சிஸ்டர் அப்படின்னு கிட்ட போய் ஓகே இன்னைக்கு டச் பண்ணக்கூடாது. ஏன்னா கண்ணு காட்டிடும், தூரத்திலே நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நம்மையும் தாங்கினவர்கள் உண்டு. எத்தனை பேர் புரியுது? நம்ம மட்டும் எல்லா நேரத்தில் இப்படி வெளிச்சத்தோடையா வந்தோம்? சொல்லுங்கள். அதை பார்த்துட்டு கூட ஒருத்தர் பொறுத்தாங்களா இல்லையா? நீங்களே ரொம்ப ஏஞ்சல் மாதிரி தான் எப்போவும் ரெக்கையோடு வந்தீங்களா? இல்லை, பொறுத்தார்கள். சரி, ஆளுக்கு கொஞ்சம் எங்கேயோ பிரச்சனை இருக்கு, அதனால தான் அப்படி வராங்க. ஆனால் ஆலயத்தில் ஆராதனை முடிஞ்சு கொஞ்சம் உஷாராக போவோம், அது வேறு விஷயம். ஆனால் நுழையும் போது பொறுத்தார்களா? அஷஸ்க்கு தான் தெரியும். பொறுத்தார்களா? பொறுக்கணும். ஏதாவது அதை தாங்குவது தான் ஊழியம். எத்தனை பேர் புரிகிறது? அவங்க சிரிக்காட்டி நாங்கள் சிரிக்கணும். அப்போ தான் அவங்களும் கஷ்டப்பட்டு சிரிப்பாங்க. உண்மைதானே? இப்போ நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாமல் என்ன பார்த்தா யாருமே பேசுறதில்ல. எப்படி பேசுவாங்க? நீங்கள் இப்படியே இருந்தால் யார் பேசுவாங்க? ஏங்க, ஒரு மனுஷன் தாங்கிறதுக்கு ஒரு அளவு தான் இருக்குது. தேவன் எல்லாவற்றையும் தாங்குகிறார். நான் இப்படி தான் இருப்பேன்னா உங்களை யார் தாங்குறது? அதையும் சொல்லிடு.
நான் இப்படியே தான் இருப்பேன், மாறவே மாட்டேன்னா யார் தாங்கிறது? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற இந்த ஒருவரை ஒருவர் தாங்கி, தேவனுடைய சுபாவமா. அதனால் யார் தாங்கிறதுன்னு கேட்டேனே, தாங்கின்ட்டார். நீ சில நேரம் மாறாமல் விட்டு கொடுக்காமல் கீழ்ப்படியாமல் இருந்த காலகட்டங்களில் என்னையே கர்த்தர் தாங்கினது போல பரிசுத்தவான்களும் தாங்கினார்கள். உண்மையா இல்லையா? None of you can claim to be perfect when I say this statement. None of you. எந்த சபையிலிருந்து வந்திருந்தாலும் சரி, செய்தியை கேட்குற மக்களும் சரி, ஒருவரும் சொல்ல முடியாது நான் எல்லா நேரமும் பரிசுத்தவானுக்குரிய சுபாவத்தோடு ரூபத்தோடு தான் வாழ்ந்தேன். இல்லை, நம்மை தாங்கினார்கள் அநேகர். குடும்பத்திலிருந்து, உண்மை என்ன தெரியுமா, குடும்பத்திலிருந்து தாங்கிட்டு இருக்காங்க. நான் எப்போவுமே ஒரு அருமையான சத்தியம், சபையிலே அநேகருடைய இம்பர்ஃபெக்ஷன்ஸ்ன்னு சொல்கிறேன், பூரணமற்ற குறைவுள்ள சுபாவங்களை உங்களால் தாங்க முடியலன்னு சொல்கிறீங்களே. நான் கேட்குறேன், உங்கள் ஃபேமிலி ரொம்ப பர்ஃபெக்டா? எத்தனை ஃபேமிலிஸுக்கு பர்ஃபெக்டாக இருக்கீங்கன்னு கையை உயர்த்தி காட்டும். நான் இன்றைக்கே பார்க்கட்டும், நாளை இல்லை இன்றே. எத்தனை பேர் பர்ஃபெக்ட்? எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் எல்லாம் ஏஞ்சல்ஸ். அப்படின்னா உங்கள் கண்ணே இன்னும் திறக்கலன்னு அர்த்தம். திறந்தால் தான் தெரியும் எந்த ஏஞ்சல். None of us are perfect. அட வீட்டில் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த 4 விதமாக இருக்குது. தாய் ஒரு விதம், தகப்பன் இன்னொரு விதம். இதில் வேறு. அப்போது எத்தனை விதங்கள் வீட்டிலே. அதையே பொறுத்து கொண்டு என் ஃபேமிலின்னு சொல்கிறதுல அவ்வளோ பெருமை. இதில் வேறு பெருமையை பார்க்குறேன், எங்கள் அப்பா எங்கள் அம்மா. ஆனாலும் இந்த ஃபேமிலிக்கே இவ்வளோ பெருமை. அப்போ கர்த்தர் சொல்கிற அவரை ஃபேமிலியில் 1000 பேர் 1000 விதத்தில் வராங்க. அவர் ஃபேமிலியை பற்றி அவருக்கு பெருமை இருக்காது? இப்போ சொல்லுங்கள், இது என் ஃபேமிலின்னு அவர் பெருமைப்படும். நானே ஒன்றும் இல்லாத நானே என் குடும்பத்தை பற்றி பெருமை எடுக்கிறேன்னா, அப்பா பரிபூர்ணமான ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்த தன்னுடைய சொந்த சரீரமாகிய சபையை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டா? ஹல்லேலூயா சொல்லுங்கள். அதான் அவருக்கு பெருமை. ஆமென். இவ்வளவு குறை இருந்தாலும் நான் உன்னை தாங்க, நான் உன்னை மன்னிக்க, நான் உன்னை பொறுத்து கொள்ள எப்படி விட்டு கொடுத்து உன்னை காத்து வருகிறேனோ அப்படித்தான் நீ என்ன செய்ய வேண்டும் மற்றவரே. நான் எப்பொழுதும் கற்றுக்கொள்கிறேன் தெரியுமா, இதையெல்லாம் கர்த்தரே என்னை தாங்கி வருகிறார். ஆமே, கர்த்தரே தாங்கிக்கிட்டு இருக்கிறார் நம்மளை. எத்தனை பேருக்கு புரியுது? அவரே தாங்கும்போது பாவியை என்ன, நான் இன்னொரு பாவியை தாங்கக்கூடாது? ஆமே, பாவி என்னன்னா, பாவியாகிய நான் என்ன, அந்த பாவியாக இருந்த நான், பரிசுத்தமாகி இருக்கிற பாவியாகிய நான் இன்னொரு போராடுகிற பாவியை தாங்கக்கூடாது? தாங்கலாம். இது தாங்க பிரமாணம். இந்த ப்ராசஸில் எல்லாமே நியூ பீப்புள், எல்லாமே நியூ ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நியூ டெஸ்டினிக்கு போய் கொண்டு இருக்கிறார்கள், நியூ டிசைர்ஸில் இருக்கிறாங்க, நியூ லைஃப்பில் இருக்கிறாங்க, ப்ராசஸில் இருக்கிறாங்க. எல்லாமே நியூ தான். ஆனாலும் கர்த்தர் சொல்லிட்டா, none of you are perfect. ஒன்றை தாங்க ஒரு ஆள் பக்கத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் நீயும் மற்றவங்களை தாங்கணும். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மற்றவங்களுக்கு. அப்பாவோட அன்பு தான் இங்கே கனெக்ஷன். ஏன்னா அந்த பூரணமே அவரிடத்தில் வந்து கொண்டிருக்கிற அந்த அனுபவத்தை பெற்ற ஒரு தேவ பிள்ளை தவறினாலும் எழுந்திருப்பதற்கு காரணமும், மற்றவர்கள் தவறினாலும் அவர்களை தாங்குகிறதுக்கு காரணமும் என்ன தெரியுமா? ஆண்டவர் என்னை இன்னும் தாங்கி வருகிறார். இதை பெற்றுக்கொண்டு புரிந்து கொண்டவர்கள் தான் விட்டு கொடுக்கிறார்கள். எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? இட்ஸ் அன் அமேசிங் தியரி. எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது? நான் பர்ஃபெக்ட் இல்லை, ஆனாலும் என்னையும் தாங்க ஒருவரை இதே சரீரமாக சபையில் வைத்த தேவன் அவர்களையும் தாங்க எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என்னைக்குமே நினைத்துக்கொள்ளுங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்றை செய்ய தேவன் வைக்கல. ஏன் தெரியுமா? உங்களையே தாங்கின இன்னொருத்தர்கள் இருப்பாங்கன்னா நீங்கள் தாங்கிறதெல்லாம் சாதாரணம். ஆமென். அதனால சச் எ பியூட்டிஃபுல் தியரி. ஆண்டவரே, எல்லாருமே பூரணர்களாக இருக்க அழைக்கப்பட்டு இருக்கும்பொழுது குறைவு எங்கேயா வந்தது? உலகத்தோடு அல்ல, உடுப்பதினால் செய்தேன் என்று சொல்லிக்கொள்ள இடமே இல்லை. ஐ எம் லேர்னிங். இரும்பு கருக்கிடும். ஹல்லேலூயா. அதுதாங்க சபையின் வேலை. நல்லா கவனிங்க. ட்ரை அண்ட் ஹேவ் சம் ஃபியூ காட்லி பீப்புள் வித் ஹூம் யூ கேன் ஷேர் அண்ட் ப்ரே. எப்போவுமே நான் சொல்லுவேன், நீங்கள் தனியாக இருந்தால் அது உங்கள் பாடு. யூ ஆர் கோயிங் த்ரூ த சஃபரிங் அண்ட் பனிஷ்மெண்ட் பிகாஸ் யூ சூஸ் டு பி அலோன் in the body of Christ. யாரையும் கத்த தனியாக வைக்க ஐக்கியத்தில் கொண்டு வரவே இல்லை. எந்த பின்னணியத்தில் இருந்து வந்தாலும் ஐக்கியத்தை கொடுத்தவர் தேவன். அப்போஸ்தலர் 2 சொல்லி தந்திருக்கிறார். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அற்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஏன்னா அந்யோன்ய ஐக்கியம் அங்கே இருந்தது. அதனால தான் வந்தது உறுதி. You just come and go, it's your problem, not somebody else's problem. அவங்க வந்து பேசணும், அவங்க வந்து சிரிக்கணும்லாம் நான் நினச்சிருந்தேன். இன்றைக்கி ஊழியத்தில் இல்லை தெரியுமா? God had trained me when I was a believer. சாதாரண விசுவாசிய சத்தியத்தில் வளர்ந்து கொண்டிருந்த பொழுது பயிற்சியில் வைத்தார் தேவன். செய்யலைன்னா எப்படி ஊழியம் செய்ய முடியும்?
யூ ஹேவ் டு சேஞ்ச் ஃபர்ஸ்ட். கர்த்தர் சொல்றார். எனக்கு ஆச்சரியமான, இது ரொம்ப அற்புதமான காரியம். என்ன பாரு, ஒருவரை ஒருவர். சரி, இது எனக்கு இப்போ சொல்லுங்க, இது நான் இப்போ எனக்கு வந்துருச்சு. கரெக்டா? எல்லாம் பார்க்குறீங்களா? ஒருவரை ஒருவர் முதல்ல ஏ தாங்கட்டும், அப்புறம் சி இறங்கலாம் அப்படின்னு சொன்னாரா? இது என்னங்க ஏசின்லாம் சொல்கிறீங்க சிஸ்டர்? யார் அந்த ஏசி? நான் தான் சொல்லுங்க. அதாவது நபர் ஏ முதல்ல இறங்கட்டும், அப்புறம் நபர் பி என்ன செய்யலாம், மன்னிக்கலாம்லாம் சொல்லியிருக்கிறாரா? ஐயோ, இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒருவரை ஒருவர் பேரில் ஒருவருக்கு அப்படின்னா யார் முதல்ல செய்யணும் யார் பிறகு செய்யணும்லாம் தேரியே இல்லை. நானும் குறையுள்ள ஆள், நீயும் என்ன பாருங்கள் சிஸ்டர். அப்போ நானே இறங்கிட்டு இருக்கணுமா? ஒரு ஆள் ஏறிக்கிட்டே இருக்கு, ஒரு ஆள் இறங்குறதே இல்லை. அப்போ நான் எத்தனை நாள் இறங்குறது? நானும் ஏறட்டும் அப்படின்னு இப்போவே மைண்டில் ஓடுது நிறைய பேர். அது என்னது? சரி, இதெல்லாம் சத்தியத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன், நான் தாங்க விட்டு கொடுக்குறேன், நான் குறைபாடுகளை மன்னிக்கிறேன். ஆனால் அந்த ஆள் கூடவே நடக்கிற, அந்த ஆள் கூடவே இருக்கிற அந்த ஆள், வீட்டை பற்றி பேசுகிறேன், மாறலையே. அப்போ நான் எதற்கு தாங்கணும்? வருதா கேள்வி? அவங்க தாங்கலைன்னா அவங்க பாடு. சொல்லுங்க இப்போ, அப்படி போடு. அவங்க தாங்கலைன்னா அவங்க பாடு. நான் தாங்குறேன்னா அது ஏன் பாடு? அடேங்கப்பா, அதுதான் இங்கே விஷயம். நல்லா கவனிங்க. இந்த பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை நான் தரித்துக்கொள்ள, எல்லாரையும் தரித்துக்கொள்ள சொல்லி தான் கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். ஆனால் சிலது தரிக்காது, ஏன்னா காது கேட்காது. சில சத்தியம் வந்தாலே அடைச்சி, இப்போ கூட அடைச்சிட்டு இருப்பாங்க. எப்படா முடியும், 8:30 ஆனால் எப்படி ஒரு ஜபம் வரும் பார்ப்போம் அப்படின்னு அடைச்சி வச்சுருக்கோம். இப்போ ப்ளக்கு பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் டூ மச்சு. எல்லாம் எழுதுறதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? சொல்லுவாங்க அவங்க, எல்லாம் எழுதி வச்சதெல்லாம் எனக்கா கேளுங்க, எனக்கா கேளுங்க, இப்போ எனக்கா, இப்போ சொல்லுங்கள் எனக்கு தான். எவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ இந்த கன்ஃபெஷன்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குல்ல. எனக்கு தான் எழுதி வைத்தது எல்லாம் எனக்கு தான். மற்ற ஆள் அது பார்க்குதோ கேட்குதோ நடக்குதோ இல்லையோ, எனக்கு உண்டு. நான் செய்ய வேண்டும். ஏனென்றால் என்னை தாங்கினவர், என்னை மாற்றினவர், என்னை கொண்டு போய் முடிக்கிறவர் என்னோடு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. விட்டு விட மாட்டா. கவனிங்க, இதில் பியூட்டி என்ன தெரியுமா? எவ்வளோக்கு எவ்வளோ தாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ குறைபாடுகளை மன்னிக்க ஒரு ஆள் பூரணமாக நடந்து வருகிறவரோடு இணைந்து கொள்ள விட்டு கொடுக்கிறார்களோ அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். வித்தியாசங்கள் இல்லாமல் போவது இல்லை. இதில் பியூட்டி இன்னொன்னையும் சொல்லிட்டா. ஏன்னா முடிக்கும் போது வெளிப்பாட்டோடு தான் முடிக்கணும். சில நேரத்தில் சபையில் இதெல்லாம் வேணும்னே வைக்கிறார் கட்ட. ஏன்னா வந்திருக்கிற ஆளுகள் அப்படித்தான், பர்பஸாக தான் வைப்பார். பக்கத்தில் இருக்கிற ஆள் அப்படி தான் வைப்பார். இரும்பு சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற ஆளை பற்றி, நான் ஒரு இரும்பு. கரும்பு அல்ல, இரும்பு. ஆனால் கரும்பு கூட லேஸ் இல்லைப்பா. கடிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் பல்லு என்ன லெவலில் போகணும். ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க தான் கடிக்கவே முடியும். இந்த காலத்தில் மாதிரி ஜூஸ் எடுத்து டம்ளரில் அப்படியே ஸ்ட்ரா போட்டு குடிக்கிற ஸ்டைலில், அந்த காலத்தில் நம்மளாம் பல்லு வச்சு கடித்த ஆட்கள். இன்றைக்கி கடிக்க சொல்லுங்கள் பிள்ளைகளே, போயிடும் நாள். இரும்பு நாங்கள்லாம். ஏன் தெரியுமா? ஆண்டவர் அப்படி தான் அழைச்சார். ஆமாம், அப்படி வைத்தாதான் கருக்கிட முடியும். உராசும் போதே அப்படியே வரும் கூறு நெருப்பு. உராசும் பொழுதே ஒரு நெருப்பு. நீங்கள் நினைக்கிறீங்களா அபிஷேகத்தில் இருந்தால் அப்படியே அக்னியிலே இருக்கிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? வரும் பிரமாணம். எத்தனை பேர் கேட்டுச்சு காது? அடேங்கப்பா, என்ன ஒரு அனுபவம் பா. இன்னைக்கு ஒரே அக்னி தான் போடுவார் அக்னியில். அதுக்கு பிறகு தான் இங்கே வாங்கிறதெல்லாம் ஆரம்பம். அப்புறம் பார்த்தா அடுத்த வாரம் ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க டிப்ரெஷனில். என்ன ஐயா சண்டே அவ்வளோ அக்னியாக இருந்தது, சாட்டர்டே எல்லாமே போயிடுச்சே காத்தோட. ஏன் தெரியுமா? அதுதான் நம்ம. அப்போ ஆண்டவர் உணர வைப்பாரா? சத்தியம் இல்லைன்னா தாங்காதப்பா காரியங்கள். அனுபவம் எல்லாம் நல்லது தான், ஆனால் அஸ்திபாரம் முக்கியம். ஆமே, அஸ்திபாரமே சத்தியம்தான். அதனால தான் போட்டு எடுக்கிற இடம் அங்கே தான் வருகிறதே. அதற்கு விட்டு கொடுக்குறவங்க தான் அக்னியில் தொடர்ந்து ஜீவிக்க ஹல்லேலூயா அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஏன்னா இப்படிப்பட்ட பாத்திரத்துக்கு தேவன் கூட்டி கொடுக்குறார். ஸோ இது எனக்கு தான்.
எழுதப்பட்ட எல்லாம் எனக்கு தான். ஆச்சரியம் என்னன்னா, இதை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார். ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு வரத்தான் செய்கிறது. ஐயோ, குறைவுகள் வருகிறது, குற்றங்கள் வருகிறது, சீர்கேடுகள் வருகிறது, கூடவே நடக்கிறவர்கள் சரியா இல்லை, கூடவே உட்கார்ந்துருக்கிறவர்கள் சரியா இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு முக்கியமான குறிப்பு. எப்போவுமே நினைப்பேன், ஏன் ஆண்டவரே சர்ச்சஸில் இதெல்லாம் நடக்குது? சில சர்ச்சஸில் இதுக்குன்னே ஆட்களை வச்சுருக்கிறீங்களா நம்மளை கூறு போடுறதுக்கு? எத்தனை பேருக்கு தெரியுது கூறு போடுறதுக்கு? இந்த வார்த்தை தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும், இந்த வித்தியாசமான வார்த்தை. அப்படியே பிரிச்சுடும் வாழ்க்கை. சண்டை போடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் வந்து உட்காந்துருக்கும், பிரிவினை உண்டாக்குறதுக்குன்னு சில பேர் பேசுவாங்க, கோல்மூட்டி விட சில பேர் இருப்பாங்க. எல்லாமே புது மனுஷங்க. எத்தனை பேர் கேட்டீங்க? சிஸ்டர், நீங்கள் பேச பார்த்தா ரட்சிக்கப்படாதவங்களாக தான் இருக்கணும். இப்போ நான் யார் சொல்லுங்கள்? இப்போ கேள்விங்க, நான் யார்? கோல் சொன்னதே இல்லை, பிரித்து விட்டதே இல்லை, மூட்டி விட்டதில்லை. நீங்கள் சொல்கிறத பார்த்து நீங்கள் செய்யாத மாதிரி சொல்கிறீங்க. நான் தான் சொல்லுங்கள், நான் தான். ஆமாம். இப்போ நான் யோசிப்பேன், இதையெல்லாம் தெரிந்தே சபையில் இந்த கூட்டத்தை வச்சார். ரட்சிக்கப்பட்டவங்க தான், புது மனுஷங்க தான், புது சாயல் தான், ஆனாலும் கூட்டம் இருக்குது. Sometimes I wonder why this kind of problems are existing in a church. ஆச்சரியமாக இருக்கும். சில பேர் கண்ணீரின் பாதையில் நடந்துட்டு வந்து சொல்லியிருப்பாங்க, என்னை பின்னாடி குத்தினவங்க, என்னை மிக அவமானப்படுத்தினவர்கள், என்னை ஊழியத்தில் எழும்ப விடாமல் தட்டினவர்கள், அந்த காரியத்தை செய்தவர்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறாங்க. எனக்கு மனக்காயங்கள் அதிகம் என்று சொல்லுகிறவர்கள் மாறி இருக்கிறார்கள் என்பதற்கு சாட்சி என்ன தெரியுமா? இன்று அவர்கள் ஊழிய பாதையை விடாமலும், தேவனை தொடராதிருப்பதை விடாமலும், ஆண்டோடைய சத்தியத்தில் சிறப்பட்டவர்களுமாய் இருப்பதற்கு காரணம், அன்று கடந்த காயத்தின் பாதையில் தேவனால் கட்டப்பட தங்களை விட்டு கொடுத்தார்கள். ஆனால் நடந்தது ஸ்தோத்திரம் என்பதற்கு இன்று நான் சொல்வதற்கு காரணம், அது நடக்கவில்லை என்றால் இது நடந்திருக்காது. எத்தனை பேருக்கு புரியுது? சில ஆட்களை குறைவுகளோடே கர்த்தர் வைத்ததற்கு காரணம், அந்த குறைவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் குறைவு இன்னொருவரை பாதித்திருக்கிறது. அந்த பாதிப்பில் அவர்கள் தேவனுடைய சத்தியத்திற்கு விட்டு கொடுத்து என்னை மன்னித்து என்னை பொறுத்தபடினால் அவர்கள் மாறி இருக்கிறார்கள். எவ்வளோ அருமையான தெய்வம். யோசிப்பு, சபை குறைவுள்ளது தான். எத்தனை பேருக்கு புரிகிறது? இங்கே நீங்கள் ஒரு நிறைவான சபையை தேடி போங்கன்னு வச்சுக்கோங்களேன். யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் எ பர்ஃபெக்ட் சர்ச் வேர் நோ ப்ராப்ளம்ஸ், none of them will be imperfect. ஒரு நல்ல சபையை தேடுறங்கன்னு தேடிட்டார் ஒருத்தர். எந்த சபை நல்ல சபை, எந்த சபை பூர்ணமான சபைன்னு தேடிட்டு போய் கண்டுபிடிச்சிட்டாராம். கண்டுபிடிச்சி போய் சேர்ந்த உடனேயே போயிடுச்சு. சபையுடைய பூரணமே என்னை போய் சேர்ந்த ஆள். அப்படி எத்தனை பேருக்கு புரியுது? இதுதான் நம்ம. இப்போ சொல்லுங்கள், அது நான் தான். இப்படிலாம் தேடி போய் சேர்ந்த அந்த சபை நல்லா இருக்குமா? ஏன்னா போய் சேர்ந்த ஆள் நான் யார்? எத்தனை பேர் புரியுது? அதனால் நீங்களாம் நினைக்காதீங்க ஏதோ ஒரு நல்ல சபை கிடச்சா போய் சேர்ந்து நல்லா இருக்கலான்னு. எல்லா சபையிலும் எல்லாம் இருக்கும். ஏன்னா அது நான் தான். சொல்லுங்கள், அது நான். என்னால் ஒரு ஆள் மாறுகிறார்கள், ஏன்னா அவங்க சத்தியத்துக்கு விட்டு கொடுக்குறாள். இப்போ பியூட்டி என்னன்னு கடைசியாக சொல்கிறேன். ஒருவரை ஒருவர் இப்போ நீங்கள் சொன்னீர்கள் அவர்கள் மாறவில்லையே, நான் ஏன் மாற வேண்டும்? விஷயம் என்ன தெரியுமா? யாராவது ஒரு தவறு செய்கிற நிலைமையில் இருந்து விழுந்து எழுந்தாலும் அது நானாகவும் இருக்கிறபடினால், இன்னொருவர் என்னையும் மன்னித்து என்னையும் தாங்க விட்டு கொடுக்கிறபடினால் அவர்கள் மாறுவது போல நானும் மாறுகிறேன். ஏனென்றால் நானும் விட்டு கொடுக்க தீர்மானிக்கிறேன், நானும் மன்னிக்க தீர்மானிக்கிறேன், நானும் என்ன செய்கிறேன்? சீர்படுத்த ஒப்பு கொடுக்கிறேன். இதனால் ஒருவரை ஒருவர் தாங்குகிற இந்த பிரமாணத்தில் எல்லாரும் பூரணர்கள் ஆகிறோம். எல்லாருமே பூரணர்கள் ஆகிறோம். ஹல்லேலூயா. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் தேரி. அதனால தான் கடைசியாக சொன்னா, பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை உன்னால் முடியலன்னு புரிந்து கொண்டு நீ என்னுடைய அன்பை கேட்டுக்கொண்டாய் என்றால் நீயும் மாறுகிறாய், மற்றவர்களும் மாற்றப்படுகிறார். ஹல்லேலூயா. இதை எத்தனை பேர் இன்று புரிந்து கொள்ளுகிறீர்கள்? none of us are perfect. நாம் ஒருவருமே பூரணர்கள் அல்ல. ஆனால் பூரணப்படுத்த தேவன் வைத்த சபையில் இந்த பிரமாணம் செயல்படுகிறது. அது மாத்திரமல்ல, உலகத்தில் போய்விட்டு வரும்பொழுதும் பிரமாணம் செயல்படுகிறது. அதனால்தான் இங்கே கொடுக்கப்படுகிற சத்தியம் உங்களை உருவாக்கி வெளியிலே பண்படுத்துகிறது. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறீர்கள்? நான் சத்தியத்தில் வளர்கிறேன், விட்டு கொடுக்கிறேன், என்னையும் தாங்குகிற இன்னொரு கூட்டத்தில் இருக்கிறேன். பாக்கியசாலி. ஆமென். என்னையும் தாங்குகிற ஒருவர் இந்த சபையில் உண்டு. எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? அது நம்முடைய முகரூபத்திலிருந்து, நம்முடைய அடையாளங்களிலிருந்து, நம்முடைய அப்ரோச்சிலிருந்து, ஆட்டிடியூட்லேருந்து எல்லாமே சரி. none of us are perfect all the time. But somebody is bearing with our iniquities. Somebody is bearing with our mistakes. Somebody is bearing all the time with our wrong attitude. Somebody is bearing all the time. Thank God for such people. எத்தனை பேர் அந்த மக்களுக்காக நன்றி சொல்லி. ஏன்னா உங்களுக்கு அந்த மக்கள் யாருன்னு தெரியுமா? உங்களுக்கு அத்தனையும் வாங்கிக்கிட்டு இன்னும் உங்களை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க.
தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அதான் சிரிக்கிறாங்கன்னா நீங்கள் நல்லவங்கன்னு நினச்சிட்டிங்களோ? எத்தனை பேருக்கு அது தெரியல இன்னும்? ஐயோ, என்னை பார்த்தாலே எல்லாம் சிரிக்கிறாங்க, ஏன்னா நான் அவ்வளோ நல்ல ஆள். ஆமாம் ஆமாம், உங்களை பார்த்தோன்னே பிரைஸ்லாட் அப்படின்ட்டா நீங்கள் ரொம்ப நல்ல ஆளோ. லாடா, எந்த லாடுன்னு உங்களுக்கு அப்போ புரியாது. ஆனால் கர்த்தர் உங்களுக்காக ஒருத்தரை பொறுக்க வைத்தார். ஏமே, அதே தான் நீங்களும் செய்கிறீங்க. ஆமாம், எனக்கும் தெரியும் சிஸ்டர், அந்த ஆளை பார்த்தா சிரிக்கவே வராது, நான் தான் முதல்ல சிரிச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுதான், உங்களை பார்த்து இன்னொருத்தர் பொறுக்கிறேன், நீங்கள் இன்னொருவரை பார்த்து பொறுக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஒருவரை ஒருவர், ஹல்லேலூயா, ஒருவரை தாங்குறீங்களா? இப்போ இனிமேல் தாங்குவீர்களா? ஆமென் ஆமென். எழுந்து நிற்கலாமா? தேவனுடைய சமூகத்தில் இதை விட்டு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த காரியங்களுக்காக நன்றி தான் நம்ம செலுத்தணும். ஆமென். தேவனுடைய சபைக்காக நன்றி செலுத்துங்க. none of us should be alone in the kingdom. தேவனுடைய ராஜ்யத்தில் ஒருவர் கூட தனிமையாக இருக்கவே கூடாது. தேவ சித்தமே அல்ல அல்ல அல்ல. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அப்பா நான் தனியாக இருக்க அழைக்கப்படாமல் தேவனுடைய சரீரமாகிய சபையில் ஒரு அங்கத்தினனாய் ஹல்லேலூயா அவயவமாய் இருக்க அழைக்கப்பட்ட இந்த பெரிய பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம்பா. நான் தனியாக இல்லை தகப்பனே. என்னை தாங்குகிற ஒரு அருமையான சகோதரர், என்னை தாங்குகிற ஒரு அருமையான சகோதரி, எனக்கே தெரியாதவர்கள் கூட என்னை தாங்கி கொண்டு தான் வருகிறார்கள். என்னை மாற்றும்படியாக எனக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், எனக்காக அந்தரங்கத்தில் உபவாசிக்கிறார்கள், எனக்காக ஒரு கண்ணீரையாவது ஆண்டவரை சொட்டையாவது சிந்தி என்னை மாற்றும்படியாக அவர்கள் கேட்டு இருக்கிறார்கள். அது உண்மை. என்னை மாற்றும்படி திறப்பில் நின்ற எத்தனை பரிசுத்தவான்கள் உண்டு. எனக்கு போதிக்கும்படியாக இறங்கி நேரத்தை கொடுத்தவர்கள் எத்தனை பேர் உண்டு. என்னோடு கூட ஜெபித்து என் கண்ணீரை பகிர்ந்து கொண்டவர்கள் எத்தனை பேர் உண்டு. என்னுடைய துக்கத்தை சுமந்த பரிசுத்தவான்கள் எத்தனை பேர் உண்டு. நான் மன்னிப்பு கேட்டபொழுது மன்னித்த நல்ல இருதயம் உடையவர்கள் எத்தனை பேர் உண்டு. நான் சொன்ன பொழுது என்னை மன்னித்துக்கொள், என்னை பொறுத்துக்கொள் என்று சொன்ன பொழுது எனக்காக ஹல்லேலூயா மன்னிப்பை கொடுத்தவர்கள் எத்தனை பேர் உண்டு. ஆண்டவரே, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இத்தனையிலும் குறைவுள்ள ஒரு மனுஷனா நான் இருந்தும் என்னை பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளும்படி எனக்கு சொல்லிக் கொடுக்கிற தெய்வம், என்னோடு இருக்கிற சகோதரிக்கு சொல்லித் தருகிறேன், குடும்பத்தில் சொல்லித் தருகிறேன், சகோதரனுக்கு சொல்லித் தருகிறேன். இந்த சபையாகி இந்த அன்பின் ஐக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த சபைக்காக நன்றி, எங்களுக்கு கொடுக்கிற சத்தியத்துக்காக நன்றிப்பா. எங்களை கட்டுகிற உம்முடைய வார்த்தைக்காக அன்புக்காக நன்றி அப்பா. எங்களை கட்டுகிற தெய்வா, எங்களுடைய குறைவுகளை காட்டுகிற தெய்வா, எங்களுடைய குறைவுகள் இருந்தாலும் எங்களை கட்டி கொண்டு இருக்கிறேன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இத்தனை குறைவுகளிலும் எங்களை கட்டி கொண்டு வருகிற உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். எங்களை முன்னேறி செல்ல ஆண்டவரே பலன் கொடுத்து வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய புதிய சிருஷ்டிப்புக்கு ஆதாரமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரலோகம் திறப்பதாக தகப்பனே. பரிசுத்த ஆவியே, உம்முடைய வல்லமையை நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அப்பா. நான் பேசி கொண்டிருக்கும் பொழுது உம்மை நான் நம்பி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். யாருடைய உள்ளம் எதை நினைத்து அங்கலாய்த்து வந்ததோ எனக்கு தெரியாது தகப்பனே. நீங்க தொடுங்க சுவாமி, நீங்க ஆறுதல் படுத்துங்கப்பா, நீங்க மன்னிக்க கிருபையை கொடுங்க. எவ்வளவு பெரிய தவறுனாலும் உங்க அன்பின் நிமித்தம் நான் ஜெபிக்கிறேன். நீர் எங்களை பொறுத்ததின் நிமித்தம் நான் கேட்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீ தாங்கி வருகிற உம்முடைய அன்பை நினைத்து, தயவை நினைத்து நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் மன்னித்து விட்டு விடட்டும், மன்னித்து இரக்கம் செய்யட்டும், மன்னித்து விட்டு விடட்டும் என்று சொல்லி உம்முடைய பலத்துக்காக நான் கேட்கிறேன். பரிசுத்த ஆவியை நீர் இறங்கி கொண்டிருக்கிறதுக்காய், உம்முடைய பலத்தோடு இறங்கி கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி. நான் ஜெபிக்கிற வேளையில யூடியூப்ல பார்க்கிற மக்கள் மேலே உம்முடைய பலன் இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. என்னால முடியல தகப்பனே, என்னால தாங்க முடியல தகப்பனே. நான் இந்த காரியத்தினால் தாங்கி தாங்கி சோர்ந்து போயிருக்கிறேன் என்று அங்கலாய்க்கிற பிள்ளைகள் மேலே உம்முடைய பலன் கட்டவிழ்க்கப்படுவதாக பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பலன் இறங்கி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரு பிள்ளை கூட ராஜா என் வாழ்க்கை இப்படியே சோர்ந்து தாங்கி தாங்கி சோர்ந்து போன வாழ்க்கையா இருக்கிறது என்று அங்கலாய்ப்போடு போகவே முடியாது. ஏனென்றால் தாங்க சொன்ன தெய்வமே தாங்குகிறேன், தாங்க சொன்னவரே தாங்கி வருகிறேன். உம்முடைய பிள்ளைகளை தாங்கின தெய்வம், இதுவரை தாங்கினவ, இனியும் தாங்குவே. நீதிமான் காலை தள்ளாட விட்டா, நீதிமான் கால் ஒரு நாளும் தள்ளாடாதபடி தாங்குகிற தெய்வம் அல்லையா அப்பா. தூதர்களை கொண்டு தாங்குகிறேன், பாதங்கள் கல்லில் இடராதபடி. ஹல்லேலூயா. உன்னை காக்கும் தூதர்களுக்கு நான் கட்டளையிடுவேன் என்று சொன்னீரையா. ஒரு பிள்ளையுடைய பாதம் கூட கல்லில் இடரக்கூடாது. தீர்க்க தரிசனமாக நான் ஜெபிக்கிறேன். இங்கே என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும், யூடியூப்ல ஜெபிக்கிற ஒருவருடைய பாதங்கள் கூட கல்லிலே இடரக்கூடாது தகப்பனே. பிசாசு வைத்த தடைகள், கற்கள், முற்கள், நெருஞ்சுகள், வலைகள் இயேசுவின் வைத்திருந்த நாமத்தில் இப்போது நொறுங்குண்டு போவதாக, இயேசுவின் நாமத்தில் விலகி மறைவதாக.
உம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்த தூதர்களுக்கு நீ கட்டளையிட்டு கொண்டிருக்கிற தூதர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். உம்முடைய பிள்ளைகளுடைய பாதங்களை சுமக்கும்படி, கற்கள் இடராதபடி, கற்கள் குத்தாதபடி, வலைகள் பிடிக்காதபடி, இயேசுவின் நாமத்திலே குழிகளுக்கும் வலைகளுக்கும் உம்முடைய பிள்ளைகள் தப்பும்படி அவருடைய பாதங்களை தூக்குகிற ஏந்துகிற தூதர்கள் இறங்கி இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். பெற்றுக்கொள் தேவ பிள்ளையை, உன் விடுதலை இன்று ராத்திரி உனக்கு உண்டு. தீர்க்கதரிசனமாக பேசுகிறேன். உன் கால்களை வலைகளுக்கும் கண்ணிகளுக்கும் குழிகளுக்கும் தப்ப வைக்கும்படி தூதர்களுக்கு தேவன் கட்டளை இடுகிறார். தூதர்களுக்கு தேவன் கட்டளை இடுகிறார். உன் பாதங்கள் கல்லில் இடராதபடி அவர்கள் உன்னை தூக்கி ஏந்தி சுமந்து தப்ப வைப்பார்கள். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி. பாதங்களை ஏந்தி தூக்கி தப்ப பண்ணுகிற பாதுகாப்பிற்காக ஸ்தோத்திரம். தூதர்கள் இறங்கி இருக்கிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையில் தூதர்களுடைய மினிஸ்ட்ரி நீங்கள் கேட்கலன்னா இன்றைக்கு ராத்திரி அது உங்களுக்கு உண்டு. தூதர்களுடைய ஊழியம் உங்களுக்கு உண்டு. அதை உங்களுக்கு சொந்தமானது. பரிசுத்த ஆவியான தூதர்களுக்கு கட்டளை இட்டு கொண்டு இருக்கிறார். அநேகருடைய பாதங்களை இடற வைக்கும்படி, வலைகளுக்குள் மாட்டும்படி, கண்ணிகளுக்குள் சிக்கும்படி வைத்திருந்த எல்லா சுருக்குகளுக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி தூதர்கள் இறங்கி இருக்கிறார்கள். தூதர்கள் இறங்கி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. தூதர்கள் இறங்கி இருக்கிறார்கள். நம்முடைய தூதர்களுக்காக ஸ்தோத்திரம். என்னுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடி அவர்கள் ஏந்தி கொண்டு போகிறார்கள். தேங்க்யூ லார்ட். நம்முடைய தூதர்களுடைய ஊழியத்திற்காக மகிமையை உமக்கு கொடுக்கிறோம். ஆச்சரியமான டெஸ்டிமனிஸ் நாங்கள் கேட்போம் அப்பா. தகப்பனே, இந்த சாட்சிகளை நாங்கள் கேட்போம். யாருடைய வாழ்க்கையில் எந்த அங்கலாய்ப்பு இருந்தாலும் கர்த்தர் மாற்றி போட்டு இருக்கிறேன். பாரத்தை நீக்கி இருக்கிறேன். சலனங்களை, சஞ்சலங்களை கர்த்தர் மாற்றி இருக்கிறேன். தேங்க்யூ லார்ட். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு இடைப்பட்டு நீரே பார்த்துற சகல சத்தியத்தையும் புரிந்து கொள்ள நீர் சொல்லி தராவிட்டால் எங்களுக்கு புரியாதுப்பா. நீங்கள் புரிய வைக்கும்பொழுது எங்களுக்கு தெளிவு உண்டாகும், விடுதலை உண்டாகும். உங்களுடைய சமூகத்தில் எங்கள் எல்லாருக்கும் விடுதலை உண்டு. ஒரு பிள்ளை கூட அகால மரணம், விபத்து, வியாதி, வீழ்ச்சியில் மாட்டிக்கொள்ளவே கூடாது. இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் இந்த அதிகாரத்திலே நான் இந்த சபையை கட்டவிழ்க்கிறேன். இந்த சபைக்குள் வருகிற ஒரு பிள்ளையை கூட எந்த விபத்தும், வீழ்ச்சியும், வியாதியும், நஷ்டங்களும் தொடவே கூடாது. இயேசுவின் அவருடைய போக்கையும் வரத்தையும் வாகனங்களையும் அவருடைய பயணங்களையும் நான் ஆசீர்வதித்து அவர்களை அனுப்புகிறேன். மகிமை உமக்கே நான் கொடுக்கிறேன். இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஆமென்.